கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த 2025 வருடத்தின் முதல் ஓய்வு நாளிலே நாம் தேவனை ஆராதிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா. அதற்காக நாம் நன்றி சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். கர்த்தர் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் அவரை நம்பி இருக்கிறோம். அவர் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார். இத்தனை வருடங்கள் நமக்கு நல்ல நன்மைகளை செய்து நம்மை அற்புதமாய் நடத்தி வந்திருக்கிறார். ஆகவே தொடர்ந்து அவர் நம்மை அற்புதமாய் நடத்துவார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, இந்த 2025 வருடத்துல நல்ல தீர்மானங்களை எடுத்தவர்கள் யார் யார் அப்படின்னு சொல்ல முடியாது. நான் ஒரு தீர்மானம் எடுத்திருக்கேன். இந்த 2025 வருடத்துல நான் இப்படித்தான் இருக்கணும், இன்னதை செய்யணும், இன்னதை செய்யக்கூடாது. 2 காரியங்கள். ஒன்றை செய்ய மாட்டேன், இன்னொன்று செய்வேன். அதுதான் தீர்மானம். சில காரியங்களை நான் செய்ய மாட்டேன், சில காரியங்களை நான் செய்வேன். அப்படிப்பட்ட நல்ல தீர்மானங்களை எடுத்தவர்கள் தங்கள் கரங்களை உயர்த்தலாமா? 1 2 3 6 10 கூட தேரல, 10 கூட தேரல. அப்படின்னா மற்றவங்க எல்லாம் ஏன் தீர்மானம் எடுக்கல? தீர்மானம் எடுத்தா அதை செய்யணும்னு நினைக்கிறீங்களே. அப்படின்னா வாழ்க்கையில நீங்க எந்த ஒரு முன்னேற்றத்திற்கும் எந்த ஒரு காரியத்துக்கு முன்னாடி போக விரும்பல அப்படின்னு தான் அர்த்தம். கொஞ்சம் யோசித்து பாருங்க. நான் ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருக்கிறேன். நான் இப்போது இப்படி இருப்பதற்கு நாம் எப்போதோ எடுத்த தீர்மானங்கள் தான் காரணம். அப்படிதானே? இப்போ இருக்கிற இந்த நிலைமைக்கு காரணம் என்ன? எப்போதோ நாம் எடுத்த தீர்மானங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பா அம்மா படிக்க சொல்லியிருப்பாங்க, போதும் போதும் எனக்கு போக முடியாது அப்படின்னு நின்று இருப்போம். வேண்டாம் என்று தீர்மானம் பண்ணியிருப்போம். அல்லது அப்பா அம்மா பள்ளிக்கூடம் போன போதும், நீ 10ஆம் வகுப்பு படித்தது போதும் அப்படின்னு நிறுத்தியிருப்பாங்க. அப்படின்னா அப்பா அம்மாவுடைய தீர்மானம் அல்லது உங்களுடைய தீர்மானத்திலே தான் நீங்கள் படிக்க முடியாமல் ஒரு 10ஆம் வகுப்பு வரை படித்து 12 வரை படித்து அப்படி நின்றுட்டீங்க. அது உண்மை தானே? யாரோ எடுத்த தீர்மானம் தானே இன்னைக்கு இப்படி இருப்பீங்க. இல்லை, நல்ல தீர்மானம் எடுத்திருக்கேன், நான் எப்படியாவது கிராஜுவேஷன் ஆகிடுவேன், ஒரு போஸ்ட் கிராஜுவேட் ஆகுவேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுத்திருந்தா போயிருக்கலாமா இல்லையா? இப்படி தீர்மானம் எடுக்கல, போதும் நிறுத்திட்டீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதை ஏன் சொல்கிறோம்? இப்போ நமக்கு ஒரு கணவர் இருக்கிறார் அல்லது ஒரு மனைவி இருக்கிறாங்கன்னா என்னைக்கோ ஒரு நாள் நம்ம எடுத்த தீர்மானம் தான். இந்த பொண்ணு நல்லா இருக்கு, இதை கட்டிக்கலாம், அல்ல இவர் நல்லா இருக்காரு, இவரை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுத்ததுனால தான் என்ன செய்கிறோம்? இப்போ இப்படி இருக்கிறோம். உண்மைதானே? அது எடுத்த தீர்மானத்தின்படியாகத்தான் இப்படி இருக்கிறோம். அல்லேலூயா. ஆமாம், நம்ம ஒரு வீடு கட்டிடலாம் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை கட்டிட்டோம். அல்லது வீடு கட்டுறதை பற்றி நினைக்கவே இல்லைன்னு வைப்போம். அப்படி ஒரு எண்ணமே இல்லை, அப்படி ஒரு தீர்மானமே பண்ணலாம், கட்டியிருக்க மாட்டோம். கஷ்டப்பட்டாவது நான் அந்த வீட்டை வாங்கிடுவேன் அல்ல வீட்டை கட்டிடுவேன் அப்படின்னு தீர்மானம் பண்ணவங்க வீட்டை கட்டிட்டாங்க. அப்படி ஒரு தீர்மானம் எடுக்காதவங்க அதை செய்ய முடியல. இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையில் பல காரியங்களை நம்ம தீர்மானம் பண்ணாமல் இருக்கிறதுனால காரியங்களை செய்ய முடியல. அதான் லக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. லக்கு, நம்முடைய ஒரு லக்கு. இந்த மாதத்தில் என்ன லக்கு வைத்திருக்கிறோம்? ஒவ்வொரு கம்பெனியும் இந்த மாதத்தினுடைய டார்கெட், இந்த டார்கெட்டை இவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணணும், இவ்வளவு லாபம் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஒரு டார்கெட்டை வச்சுருப்பாங்க. அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு வாரம் ஆனவுடனே பார்ப்பாங்க எந்த அளவுக்கு டார்கெட் நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கிறோம். மாத கடைசி ஆகும்போது ஒரு 4-5 நாளைக்கு முன்னால் ஒரு 20ஆம் தேதி 25ஆம் தேதி பார்ப்பாங்க. ஐயோ, நம்ம டார்கெட் 1 லேக் ப்ரொடியூஸ் பண்ணணும், ஐயோ நம்ம 50,000 தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம், இனி 5 நாளில் எப்படியாவது 50,000 ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு முயற்சி பண்ணி அந்த கடைசி நாள் செய்து வெற்றியாக அந்த டார்கெட்டை செய்வாங்க. அப்படி ஒரு டார்கெட் இல்லைன்னு வச்சுக்குவோம், அப்படி ஒரு லக்கு இல்லை அப்படின்னா மனம் போல தான் போயிட்டே இருக்கும் வண்டி. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால வாழ்க்கையில ஒரு லக்கு, ஒரு நோக்கம் இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த லக்கு தான் நம்மை நடத்தும். அது நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஜெபித்து நல்ல தீர்மானங்களை எடுத்து அந்த தீர்மானங்களுக்காக ஜெபித்து வருவோமானால் நிச்சயமாக அது நடக்கும். அல்லேலூயா. அதோடு கூட நம்முடைய முயற்சிகள், ஒரு 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 2 வீலர் வாங்கணும் அப்படின்னா குறைந்தபட்சம் 1 வருடத்திற்கு பிளான் பண்ணணும். 1 வருடத்துக்கு பிளான் பண்ணி கொஞ்சம் காசு சேர்க்கணும். கடைக்காரன் சொல்லுவான் 0 டவுன் பேமெண்ட், 1 ரூபா கொடுத்துட்டு வண்டி எடுத்து போங்கன்னு சொல்லுவான்.
ஆனா ₹1 எடுத்து வண்டி எடுத்துட்டு போனோம்னா 1,00,000 ரூபாய்க்கு எப்ப நம்ம கட்டி முடிப்போம்? அப்போ ஒரு வருடம் நம்ம ட்ரை பண்ணி கொஞ்சம் காசெல்லாம் சேர்த்து வச்சோம்னா அப்ப அந்த டவுன் பேமெண்ட்டை அதிகமாக கொடுத்து அதை எடுத்துடலாம். அப்ப ஈஸியா இருக்கும். இப்போ ஒரு லக் இருக்கணும், நான் அடுத்த வருஷம் வண்டி வாங்கணும் அல்ல அடுத்த வருஷம் கார் வாங்கணும் அப்படின்னு ஒரு லக் இருக்கணும். அல்லேலூயா. நமக்கெல்லாம் அப்படி ஒரு லக்கு இல்லை. எப்படியோ இப்படியே போயிட்டே இருக்கட்டும், இப்படியே போனா கூட பரவாயில்ல. நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க, இப்படியே கூட போனா பரவாயில்ல, இதை விட கீழே போயிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை இல்லை இல்லை, வாழ்க்கையில சில லக்கு திட்டங்கள் வைக்க வேண்டும். அது சின்ன திட்டமா இருக்கலாம், பெரிய திட்டமா இருக்கலாம். திட்டம் என்று சொல்லும்போது நான் என்ன டாட்டாவா பிர்லாவா அப்படின்னு கேட்கலாம். பிளான் பண்றதுக்கு நான் என்ன டாட்டா பிர்லாவா? அவன் அவனுக்கு தகுந்தபடி திட்டம் பண்ணுவான், நம்ம நமக்கு தகுந்தபடி திட்டம் பண்ணணும். நோக்கமே இல்லாத வாழ்க்கை இருக்குதே, அது சீரழிந்த வாழ்க்கைன்னு ஒருத்தர் சொல்றார். நோக்கமற்ற வாழ்க்கை, நோக்கமில்லாத வாழ்க்கை, லக்கில்லாத வாழ்க்கை அல்லது திட்டங்கள் செய்யாத வாழ்க்கையானது அது சீரழிந்த வாழ்க்கைன்னு சொல்றேன். ஆமா, அது உண்மைதான். ஒரு லக்கு இருக்கணும் யாருக்குன்னாலும். படிக்கிற பிள்ளைக்கு நான் இவ்வளவு மார்க் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு சரி 1000 மார்க் 1200க்கு 1000 மார்க்காவது வாங்கணும்னு ஒரு லக்கு இருந்தா தான் 900ஆவது வாங்கும். எப்படியா பாஸ் பண்ணா போதுன்னா என்ன செய்ய, எவ்வளவு வாங்கும்? ஆமா, பாஸ் பண்ற மார்க் ஒருவேளை வாங்கும், அதுக்கு கீழே போயிடும். அப்ப நம்ம லக்கு என்னவா இருக்கணும்? 1000 1100 அப்படி இருந்தாதான் ஒரு 1000 மார்க் 900 மார்க் அப்படியாவது எடுக்க முடியும். அந்த லக்கு இல்லாம எந்த பிள்ளையா படிச்சுன்னா அந்த பிள்ளை என்ன ஆச்சு, அது தேர்வடைகிறதே கஷ்டம். அதனால நிச்சயமாக நல்ல தீர்மானங்களை எடுங்கள். இந்த இடத்துல என்ன காரியங்களை நம்ம விடணும், என்ன காரியங்களை நம்ம விட்டுறணும், சரி செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன, இன்னும் என்னென்ன காரியங்களை செய்யணும் அப்படிங்கிற நல்ல தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில. இந்த இந்த 4-5 நாளுக்குள்ள நீங்க எடுத்திருக்கணும். முந்தியெல்லாம் அப்படிதான் ஆராதனையிலே கேட்டுருவாங்க. ஆராதனை முழு அந்த வருட கடைசி ஆராதனையிலே அதையெல்லாம் கேட்டு என்ன தீர்மானம் எடுத்துங்க சொல்லுங்க. பைபிளை எத்தனை வாரம் படிச்சு முடிப்பீங்க, இந்த வருஷம் எவ்வளவு நேரம் நீ ஜெபம் பண்ணுவீங்க, என்னென்ன காரியங்களை செய்வேன்னு தீர்மானம் எடுத்தீங்க, எழுங்க சொல்லுங்கன்னாலும் சொல்லுவாங்க. அப்படி சொன்னாக்க நேரம் விடிஞ்சு போயிடும். அப்போ எல்லாம் சின்ன சின்ன சபைகளா இருந்தது. அப்ப நல்லா சொல்லுவாங்க, நல்லா சொல்லுவாங்க. அதுல போன வருஷம் எடுத்த தீர்மானத்தை நிறைவேற்றினதை சொல்லுவாங்க, இந்த வருஷம் இந்த தீர்மானம் எடுத்திருக்கிறேன்னு சொல்லுவாங்க. அதை நிறைவேற்ற பிரயாசப்படுவாங்க. அல்லேலூயா. நீங்க காலையில 5 மணிக்கு எழும்பணும்னு ஒரு அலாரம் வச்சா தானே 5 மணிக்கு எழும்ப முடியும், இல்ல ஆட்டோமேட்டிக்கா எழுப்பி விட்டுருமா? அப்படிலாம் இல்லை. அது ஒருவேளை கொஞ்ச நாள் பழக்கம் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த 5 மணிக்கு நீங்க எழுப்பிடுவீங்க. அந்த பழக்கம் வர்றது வரை உங்களை எழுப்பி விடுறதுக்கு என்ன வேணும்? ஒரு அலாரம் வேணும். அதான் டார்கெட். 5 மணிக்கு எழும்பணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட்னா 5 மணிக்கு நம்ம எழுப்பி விடணும், 5 மணிக்கு எழுப்பி பழகணும். அப்பதான் நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்ன செய்ய முடியும்? அதை அடைய முடியும். அதே போல நம்முடைய வாழ்க்கையில சில தீர்மானங்கள் எடுங்க. இப்படி இந்த காரியங்கள் இதை செய்வேன், இதை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி சில தீர்மானங்கள் எடுத்தாதான் அதை உங்களால நிறைவேற்ற முடியும். அல்லேலூயா. ஒருவேளை அதிகமான பணம் வேண்டும்னா அதிகமான பணம் வேணும். இப்போ இருக்கிற வருமானம் போதாது அப்படின்னா என்ன செய்யணும்? அதிகமாய் உழைக்கணும். வேற வழி இல்லை. அதிகமா பணம் வேணும்னா அதிகமாக உழைக்கணும். ஒருவேளை நம்ம காலையில் 9 மணிலிருந்து ஸ்கூல் காலேஜ் ஒரு ஆஃபீஸ் போகிறோம், சாயங்காலம் 5 மணிக்கு வந்துட்டோம்னா ஒரு 8 மணி வரை டியூஷன் எடுக்கலாம். 8 மணி வரை டியூஷன் எடுத்தால் கொஞ்சம் அதில் கொஞ்சம் வருமானம் அதிகமாகும். அதாவது அதிக பணம் வேண்டுமானால் அதிகமாக உழைக்கணும், செலவை குறைக்கணும், சில காரியங்களை மிச்சப்படுத்தணும். அப்போ தான் அதிகமான பணம் நம்ம கையில் இருக்கும். நிச்சயமா இப்படி ஒரு திட்டம் பண்ணுங்க. எனக்கு இந்த வருஷம் என்னுடைய சம்பளம் போதாது, இந்த சம்பளத்தை உயர்வு கிடைக்க போறதில்லை, இந்த வருடம் எனக்கு அதிக வருமானம் இருக்காது, அதிக வருமானத்தை நான் ஏற்படுத்தி கொள்வதற்கு என்ன காரியங்கள் செய்யணுமோ அதை செய்வேன் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணுங்க. இல்லாட்டி இப்படியே தான் போயிட்டு இருப்போம், இப்படியே லைஃப் போயிட்டு இருக்கோம். இப்படியே போகக்கூடாது. நீங்க அப்படி ஒரு தீர்மானம் பண்ணி அதற்கான முயற்சிகளை எடுக்கும் போது தேவன் அதற்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா. நீங்க தீர்மானமே எடுக்கலன்னா அது நிறைவேறாது. அல்லேலூயா. இப்போ அதிக பலன் வேணும்னா நல்ல சத்துள்ள உணவு உண்ணணும், அப்படிதானே? நல்ல பலன் வேணும். பலன் குறைவா இருக்கு, இந்த அடுத்த வருடத்துல என்னுடைய சரீரத்தை என்னுடைய பலனை கொஞ்சம் கூட்டிக்கொள்ளும் அப்படின்னா என்ன செய்யணும்? நல்ல சத்துள்ள உணவுகளை உண்ணணும். எதை உண்ணக்கூடாதோ அது உண்ணக்கூடாது. என்ன உடற்பயிற்சி செய்யணுமோ, எக்ஸசைஸ் பண்ணணுமோ அதையெல்லாம் நம்ம பண்ணினாதான் நமக்கு பலன் உண்டாகும். சும்மா ஆண்டவரே நான் பலவீனன், நான் குப்பை தூசி இப்படியே சொல்லிதான் குப்பையும் தூசி பலவீனமாக தான் இருந்துட்டே இருப்போம். அந்த பலன் அடைவதற்கு என்ன வழிங்கிறத நம்ம பார்க்கணும். அது ஆட்டோமேட்டிக்கா எங்க இருந்து வராது,
அது எங்கிருந்து வராது. நீங்க உண்டவன் தான் உரம் செய்வான்பாங்க. அப்போ உடல் பலன் வேண்டுமானால் நல்ல சத்துள்ள உணவுகளை, அதுக்கு டெய்லி ஆப்பிள் சாப்பிடணுங்கிறது இல்ல, கத்திரிக்காயிலே இருக்குங்கிறாங்க. கத்திரிக்காயிலே நிறைய சத்து இருக்குங்கிறாங்க. நம்முடைய நாட்டு காய்கறியிலே நல்ல சத்து இருக்குன்னு சொல்றாங்க. அதனால அந்த மாதிரி காரியங்களை சேர்த்து கொண்டு விலை குறைந்த காய்களே அதிக சத்து இருக்குன்னு சொல்றாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி டெய்லி ஒரு ஆப்பிள் சாப்பிடணும் நாட் இருக்கு, அது தேவையே இல்லை. ஆப்பிள் ஒரு நாள் சாப்பிடணும்னா அது தேவையில்லை. அதே போல இப்போதான் ஒரு ஆப்பிள் ஒரு செடியுடைய இலையை போட்டிருக்காங்க. நம்ம வீட்டில எல்லாம் இருக்குது, எங்க வீட்டில் கூட இருக்கு. அந்த ஒரு இலையிலே ஒரு ஆப்பிளுடைய சத்து இருக்குன்னு சொல்றாங்க. சும்மா பறிச்சு சாப்பிட்டா போதும். இப்படி ஒரு நெல்லிக்காய் சாப்பிடுமே, ஒரு ஆப்பிள் வாங்க முடியாது, ஒரு நெல்லிக்காய் வாங்கலாமா? ஒரு கொய்யாப்பழம் ஒரு 10 ரூபா அப்படி வச்சுக்கோ, அதுல ஒரு ஆப்பிள் 100 ரூபாய்க்கு வாங்குறோம். இந்த கொய்யாப்பழத்துல அதே சத்து இருக்குது. யோசித்து பாருங்க. அப்போ உடல் பலம் வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? அதற்கேற்ற உணவு முறைகளை நம்ம மாற்ற வேண்டும். நல்ல சத்துள்ள உணவுகளை உண்ணணும். அந்த தேவையற்ற இந்த ஜங்க் ஃபுட்ஸ் அப்படிமாங்கல்ல, அந்த ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் விடணும். நான் அதை பத்தி ஒரு நாள் உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். நம்ம வீட்டில இருந்து அது ஒழியணும். அந்த ஜங்க் ஃபுட்ஸ், அந்த பேக்கெட்ல வாங்கி சாப்பிடுற அனைத்துமே என்னதான் ஜங்க் ஃபுட்ஸ் தான். அதுல இருக்கிற அதை பிரிசர்வேட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நீண்ட நாள் கெட்டு போகாமல் இருப்பதற்காக பயன்படுத்துகிற பிரிசர்வேட்டிவ், அது உடலுக்கு ஆபத்தை உண்டு பண்ணுகிறது, வியாதியை உண்டு பண்ணுகிறது. இப்ப ஏன் எல்லா இடங்களையும் கேன்சர்? இனி அடுத்து வரப்போறது அதுதான். நான் சில வருடங்களாக சொல்லி கொண்டிருக்கிறேன். இனி எங்க பார்த்தாலும் கேன்சர் ஹாஸ்பிட்டல் தான் இருக்க போகுது. ஜனங்களுக்கு கேன்சர் அதிகமாய் வரப்போகிறது. இதற்கு காரணம் என்னவென்று ஆராய்ந்து பார்த்தா அவர்கள் சொல்லுகிறதெல்லாம் உணவு பழக்கம் தான். உணவு தான் காரணம். இந்த கேன்சருக்கு காரணம் உணவு தான். அவங்களை உணவை சரி செய்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறாங்க. ஆனா நம்ம சரியாம இப்படியே போயிட்டு இருந்தோம்னா பலவிதமான வியாதிகள் தாக்குவதற்கு நேரம் வழி இருக்கிறது. அதனால நல்ல உணவுகளை உண்ணணும், தேவையற்ற உணவுகளை உண்ணக்கூடாது. அதே நேரத்தில் கொஞ்ச நேரம் எக்ஸசைஸ் அப்படின்னா என்ன? கொஞ்சம் வீட்டை சுத்தியாவது நடங்க. சிலவங்க வீட்டை விட்டு வெளியே வர்றதில்லை. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு மட்டும்தான் வெளியே வர்றது. அப்புறம் இந்த கூட்டுல போய் அடைஞ்சிற மாதிரி கூட்டுல அடைஞ்சிட்டு அப்பா ஞாயிற்றுக்கிழமை காலையில ஒரு விடுதலை. எங்க வர்றது? சர்ச்சுக்கு இல்ல. அடா உங்க வீட்டுக்குள்ள நடக்கிறதுக்கு, சின்ன வீடா இருக்கு நடக்கும், வீட்டை சுத்தி நடங்க, கொஞ்ச நேரம் வெளியே நடங்க. நடையை மாதிரி உங்கள் உடலை பலப்படுத்தக்கூடியது எதுவுமே இல்லைங்கிறாங்க. நடைப்பயிற்சி, நடையை போல உங்களை பலப்படுத்துகிற ஒன்று வேற எதுவுமே இல்லைங்கிறாங்க. எத்தனை பேர் நடக்கிறீங்க? வீட்டுக்கு போறதுக்கு அல்லது கொஞ்சம் தூரம் போறதுக்கு கொஞ்சம் நடந்து போங்க. 2 வீலர் வச்சுட்டு நடந்து போங்க. 4 வீலர் விட்டுட்டு கொஞ்சம் நடந்து போங்க. நடை ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் தூரமா நடந்து போங்க. உங்க ஆபீஸ் பக்கத்துல இருந்தா அல்லது சர்ச்சு பக்கத்துல கூட நடந்து வாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நடந்து வந்தா கூட ஒரு நாளைக்கு 2-4 கிலோமீட்டர் ஆகி போச்சு. ஹல்லேலூயா. நடை என்பது ரொம்ப ரொம்ப உடலுக்கு பலம் கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அதிகமான டைம் இல்லை, எனக்கு டைமே இல்லைன்னு சொல்றோம். டைம் எங்க போச்சு? எல்லாருக்கும் இருக்கிற 24 மணி நேரம் உங்களுக்கு இருக்குது, மற்றவங்களுக்கு நேரம் இருக்குது. உங்களுக்கு ஏன் நேரம் இல்லை? நீங்க நேரத்தை என்ன செய்ய வேண்டும்? அந்த நேரம் உங்களுக்கு பத்தலை அப்படின்னா நேரமே எழும்பணும். அப்போ எப்போதும் வழக்கமாக 6 மணிக்கு எழுந்திருக்கிறோம் என்றால் 5 மணிக்கு எழுப்பினால் 1 மணி நேரம் என்ன ஆச்சு? நம்ம கையில வந்துருச்சு. 1 மணி நேரம் நம்ம கையில வந்துருச்சு. டைம் இல்லைன்னு சொல்றவங்க ஒன்றுல என்ன செய்ய வேணும்? காலையில நேரம் எழுப்பணும், இல்லாட்டி லேட்டா நைட்டு படுக்க போகணும். இது ரெண்டையும் செஞ்சாதான் என்ன செய்யும்? உங்களுக்கு நேரம் இருக்கும். நேரத்தை மிச்சப்படுத்துங்க. நேரமே இல்லைன்னு சொல்லாதீங்க. இருக்கு, நேரம் இருக்கு. நேரத்தை நம்ம பயன்படுத்துறது இல்லை. யோசித்து பாருங்க. உங்க ஒரு மொபைலை நீங்க ஆஃப் பண்ணி வச்சாலே ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் என்ன ஆகும்? மிச்சமாகும். அவ்வளவு நேரம் அந்த மொபைலுக்கு வாயிருந்தா அழுவாங்கல்ல. ஆமா, அந்த மாதிரி மொபைல்லே எப்பவுமே நேரம் செலவிடுறது, இல்லாட்டி பேசிட்டே இருக்கிறது, இதெல்லாம் உங்களுடைய நேரத்தை மிச்சப்படுத்தும். அல்லேலூயா. அதே மாதிரி பணம் சேமிக்க வேண்டுமானால் இனி நாளைய காரியங்களுக்கு உங்களுக்கு பணம் தேவையானால் சேமிப்பு ரொம்ப முக்கியம். சேமிப்பு கண்டிப்பா செய்யணும். எந்த ஒரு மனிதனும் ஒரு நாளைக்கு 300 ரூபாய் சம்பாதிக்கிறவங்க கூட ஒரு சின்ன சேமிப்பு செய்யணும். கண்டிப்பா சேமிக்கணும். அதனால சேமிக்கிறது எப்படின்னா வந்த உடனே சேமிச்சிடணும். மிச்சம் இருக்கிறத சேமிக்க முடியாது. எப்பாவது மிச்சம் இருக்கா? நமக்கு எப்பாவது கையில மிச்சம் இருக்குதா? இருக்காது. சேமிக்கணும்னா வந்த உடனே என்ன செய்யணும்? சேமிக்கணும். அதே மாதிரி எளிமையாய் வாழணும். எளிமையாய் வாழ்கிறவன் தான் பணம் இருக்கும்.
அந்த கெத்து காட்டுறவங்கிட்ட என்ன இருக்காது? பணம் இருக்காது. அல்லேலூயா. எளிமையாய் வாழணும். நம்முடைய பயணங்களை தவிர்க்கணும். நம்முடைய பாதி பணம் எங்க போயிருக்கு தெரியுமா? பயணத்துக்கு, பயணங்களுக்காக. அதுக்கு தான் நம்ம பணம் எல்லாம் போகுது. அல்லேலூயா. அது மாதிரி சந்தோஷமா இருக்கணும்னா என்ன செய்யணும்? சந்தோஷமா, நிறைய பணம் இருந்தா நிறைய சந்தோஷம் இருக்கு நினைக்கிறீங்களா? கடனே இல்லைன்னா அது ஒரு பெரிய சந்தோஷம். அல்லேலூயா. கடன் இல்லாம வாழ பழகிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு சந்தோஷம் இருக்கும். ரெண்டாவது, போதும் என்கிற மனது உங்களுக்கு இருக்கணும். போதும், எனக்கு இருக்கிறது போதும் அப்படிங்கிற ஒரு திருப்தி உங்களுக்கு இருந்ததுன்னா சந்தோஷமா இருக்கணும். அல்லேலூயா. மனம் விட்டு சிரிங்க. எத்தனை பேர் மனம் விட்டு சிரிச்சு இப்ப வருஷங்களாச்சு? அல்லேலூயா. மனம் விட்டு சிரிச்சு ரொம்ப நாட்களாச்சு. எப்பாவது மொபைல்ல சில சிரிப்பு பார்க்கும் போதுதான் சிரிப்பு வருது. அதுவும் வாயை திறந்து சிரிக்க மாட்டாங்க. அப்படி ஒரு சிரிப்பு இருக்கு பாருங்க. அந்த சிரிப்பு வாய் விட்டு சிரிச்சு வருஷக்கணக்கானவங்க எல்லாம் இருக்கத்தான் செய்யறாங்க. ஏன்னா சிரிச்சா போச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்ல, வாய் விட்டு சிரிச்சு நம்முடைய நேரத்தை அப்படி பயன்படுத்தி கொள்ளணும். நல்ல தீர்மானங்களை எடுக்க சொன்னேன். நல்ல தீர்மானங்களை எடுக்கும் போதுதான் நாம் அதை நிறைவேற்ற முடியும். இதுவரை தீர்மானம் எடுக்காதவங்க என்னென்ன காரியங்கள் நீங்களே எடுத்துக்கொள்ளுங்க. இதை சர்ச்சில் சொல்ல வேண்டியதில்லை. உங்க வாழ்க்கையில நீங்க என்ன தீர்மானம் எடுக்கணும்னு உங்களுக்கே தெரியும். நல்ல தீர்மானம் எடுங்க. அல்லேலூயா. நமக்கு தெரியும். தானியேலை எடுத்துக்கொள்ளும் போது தானியேல் என்ன செய்தான்? தானியேல் 1:8 அவன் ராஜ போஜனத்தினால் தன்னை தீட்டுப்படுத்துவதில்லை என்று அவன் என்ன செய்தான்? தீர்மானம் பண்ணான். 1:8 வாசிக்கலாம். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். அல்லேலூயா. தான் உண்கிற உணவினாலே தன்னை தீட்டுப்படுத்த கூடாது என்று அவன் தீர்மானம் பண்ணினான். அல்லேலூயா. சாப்பாட்டை கண்ட்ரோல் பண்ணான். அதான் அர்த்தம். அப்படி சொல்லுவோமே, சாப்பாட்டை கண்ட்ரோல் பண்ணான். நிறைய நாள் உயிரோடு இருக்குன்னா சாப்பிடாதீங்கன்னு சொல்றாங்க. நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம்? நல்லா சாப்பிட்டா நிறைய நாள் இருக்கணும்னு சொல்றாங்க. இல்ல, இப்ப காலம் மாறி போச்சு. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, ரொம்ப நாள் உயிர் வாழணும்னா என்ன செய்யாதீங்க? நிறைய சாப்பிடாதீங்க. சாப்பிடாம இருந்தாலே நிறைய நாள் உயிர் வாழலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இவன் ஒரு தன்னுடைய உணவிலே ஒரு கட்டுப்பாட்டை ஏற்படுத்தி கொண்டான். அல்லேலூயா. இந்த ராஜ போஜனத்தினாலே நான் தீட்டுப்படுவதில்லை. ராஜ போஜனம் என்ன? பல வகையான ஆடுகள் மாடுகள் எல்லாம் அடித்து கொழுத்த கன்றுகளை வெட்டி ராஜ சாப்பாடு அப்படி சொல்லுவாங்களே, நல்லா இருக்கும். ஆனா தானியேல் சொல்லிட்டான், அதெல்லாம் வேண்டாம், எங்களுக்கு என்ன மட்டும் கொடுங்க, பருப்பும் கீரையும் மட்டும். வாசிக்குங்களா அந்த வார்த்தைய? இல்ல, எங்களுக்கு புசிக்க பருப்பு முதலான மரக்கறிகளையும் மரக்கறிகளையும் குடிக்க தண்ணீரையும் கொடுத்து எங்கள் முகங்களையும் ராஜபோஜனத்தில் புசிக்கிற வாலிபருடைய முகங்களையும் ஒத்துப்பாரும். பின்பு நீர் காண்கிறபடி உமது அடியாருக்கு செய்யும் என்றார். என்ன கூட பருப்பும் மரக்கறிகள். அல்லேலூயா. அல்லேலூயா. அதான் சொல்றது. இன்னைக்கும் உணவு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றதுதான். மரக்கறிகள், அதாவது காய்கறி வகைகளை போன்ற சத்துள்ளது வேறு எதுவுமே இல்லை. அது ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. இன்றைக்கு இல்லை, அன்றைக்கே ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. தானியேல் தான் சொல்றான், எங்களுக்கு பருப்பு கீரை வகைகளை மட்டும் கொடுங்க, 10 நாள் கழிஞ்சு சோதிச்சு பாருங்க, நான்வெஜ் சாப்பிட்டவனுக்கும் வெஜ் சாப்பிட்டவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை, அந்த முகக்களை நீங்க பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 10 நாள் சென்ற பின்பு ராஜபோஜனத்தை புசித்த எல்லா வாலிபரை பார்க்கிலும் அவர்கள் முகம் களையுள்ளதாயும் சரீரம் புஷ்டியுள்ளதாயும் காணப்பட்டது. ஒரு அல்லேலூயா சொல்லுமா. நம்மெல்லாம் திரும்ப கடிக்காத எல்லாத்தையும் கடிக்கிறோம். ஆமா, நீங்க என்ன சாப்பிடுவீங்கன்னா, ஒருத்தர் இப்படித்தான் சொன்னாரு, திரும்ப கடிக்காத எதையும் நான் சாப்பிடுவேன்னாரா. அதே மாதிரி தான் இன்னைக்கு எது கிடைச்சாலும் சாப்பிட்றோம். எஸ்பெஷல்னா எல்லாருக்கும் பிரியம் என்ன தெரியுமா? நான்வெஜ். அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு நமக்கு இனி முதல் ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் உணவு நம்ம இங்கே செய்யறோம். அது வெறும் காய்கறி பருப்பு கீரை வகைகள் தான். அல்லேலூயா. உங்க முகங்கள்ல 10 வாரம் சாப்பிட்ட பிறகு எப்படி இருக்குன்னு பார்க்க போறேன். அல்லேலூயா. முகம் எப்படி இருக்கணும்? இங்க வாசிக்கிறோம்ல, ராஜ போஜனத்தை புசித்த எல்லா வாலிபரை பார்க்கிலும் அவர்கள் முகம் களையுள்ளதாயும் சரீரம் புஷ்டியுள்ளதாகவும் இருந்தது. அல்லேலூயா. நீங்க இந்த பிராமின்ஸ் பார்த்திருக்கீங்களா? அவங்க கலர் எப்படி இருக்கும்? பொதுவா 99% எப்படி இருக்கும்? நல்ல கலரா இருக்கும். ஆள்கள் எப்படி இருப்பாங்க?
புஷ்டியா இருப்பாங்க. என்ன சாப்பிடுறாங்க? பருப்பு கீரை. அல்லேலூயா. பருப்பு, மரக்கறி இவைகளை தான் புசிக்கிறாங்க, நல்ல புஷ்டியா இருக்கிறாங்க. அல்லேலூயா. நம்ம தான் எல்லாத்தையும் சாப்பிட்டு உடலை கெடுக்கிறோம். நான் இங்க என்ன சொல்ல வரேன்னா, உடல் நல்லா இருப்பதற்கு தீர்மானம் பண்ணுங்க. என்னுடைய உடலை காத்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்வேன்? அதான் ஒருத்தர் இப்படி சொன்னாரு, உணவை மருந்து மாதிரி சாப்பிடாட்டு மருந்தை உணவு மாதிரி சாப்பிடணுமா. எப்படி? உணவை மருந்து மாதிரி சாப்பிடல அப்படின்னா மருந்தை உணவு மாதிரி சாப்பிடணுமா. இப்போ எல்லாம் டாக்டர்கிட்ட போங்க, எத்தனை மாத்திரை எழுதுறாரு? இவ்வளவு மாத்திரை எழுதுறாரு. கெட்டுக்கட்டா வாங்கிட்டு பாருங்க. நீங்க சாந்தியில போய் கொஞ்ச நேரம் நின்று பாருங்க. சாந்தி அங்க மெடிக்கல் ஸ்டோர் இருக்கு பாத்தீங்களா, அங்க போய் இன்னும் பாருங்க, பெரிய பையா எடுத்துட்டு போறாங்க, பையா எடுத்துட்டு போறாங்க. ஏன் தெரியுமா? அவங்க உணவை மருந்து போல சாப்பிடல, இப்போ மருந்தை உணவு போல சாப்பிடுறாங்க. அல்லேலூயா. அப்படின்னா என்ன? உணவு கட்டுப்பாடு நமக்கு கண்டிப்பாய் தேவையா இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அது மாதிரி இந்த ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்காதீங்க தயவு செய்து. பிள்ளைகளுக்கும் நீங்களும் சாப்பிடாதீங்க. குறுக்குறே என்னது என்னவெல்லாம் சொல்றாங்களே. ஆமா, அதாவது இப்படி வச்சுக்கோங்க, என்னென்ன பொருட்கள் டிவியில விளம்பரம் வருதோ அதெல்லாம் ஜங்க் ஃபுட்ஸ். அல்லேலூயா. கலர் கலரா தொங்குது பாத்தீங்களா, எந்த கடைக்கு முன்னாலையும் கலர் கலரா பேக்கெட் தொங்குது, இதெல்லாம் ஜங்க் ஃபுட்ஸ். அல்லேலூயா. அப்புறம் வழியில வச்சு பானி பூரி, பேல் பூரி, ஐயோ அது அவங்க சாப்பிட உட்கார்ந்து நின்றுட்டு சாப்பிட்றத பார்த்தாலே அந்த ஸ்டைலே வேற. ஆமா, அது என்ன எப்படி செய்யறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அது என்ன, அதுல என்னவெல்லாம் சேர்க்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? உடலை அது எப்படி கெடுக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு துளி சேர்த்தா போதும், நிறைய எல்லாம் சேர்க்க வேண்டியதில்லை. இப்போ லேட்டஸ்டா 2 நாள் பேப்பர்ல வந்துட்டு இருக்குது, 1 லிட்டர் கெமிக்கலை வைத்து 500 லிட்டர் பால் செஞ்சு 10 வருஷமா வித்திருக்கிறான். 1 லிட்டர் கெமிக்கல், அதை வச்சு ஒரு நாளைக்கு 500 லிட்டர் பால் உண்டு பண்ணிடுறான். அதுல அந்த 1 லிட்டர் கெமிக்கலை வச்சு 500 லிட்டர் பால் வித்து உண்டு பண்ணி 500 லிட்டர் பால் வித்திருக்கிறான். அத்தனையும் கெமிக்கல். நம்ம பால், நம்ம வீட்டில் இருக்கிற பால் நம்ம வச்சிருந்தோம்னா அடுத்த நாள் கெட்டு போயிடும். பாக்கெட் பால் வாங்கி பாருங்க, 1 வாரம் இருக்கும். அதுல பிரிசர்வேட்டிவ் சேர்க்கப்படுகிறது. அதுல என்ன, அந்த கெட்டு போகாமல் இருக்க சேர்க்கிறது தான் நம்மளை கெடுத்து போடுது. அது கெட்டு போக கூடாதுன்னு அவனுக்கு கவலை, நம்ம கெட்டு போக கூடாதுன்னு அவனுக்கு என்ன இல்லை, கவலையே இல்லை. அதனால உணவில கொஞ்சம் கரெக்ட் பண்ணுங்க. அல்லேலூயா. அவாய்ட் ஆல் ஒயிட்ஸ் அப்படிம்பாங்க. அவாய்ட் ஆல் ஒயிட்ஸ். ஆல் ஒயிட்ஸ்னா வெள்ளையா இருக்கிறது எல்லாத்தையும் என்ன செய்யுங்க, அவாய்ட் பண்ணீங்கன்னு சொல்லுவாங்க. என்னது? ரைஸு, சுகரு, சால்ட்டு, இந்த 3 ரொம்ப வெள்ளை. இந்த ரொம்ப வெள்ளையே அவாய்ட் பண்ணணும். அல்லேலூயா. நல்ல ரேஷன் அரிசி வாங்கி சாப்பிடுங்க. அரசாங்கம் நல்லா கொடுக்குது. என்ன அரிசி? நிறைய பேருக்கு அது வேண்டாம், அப்படித்தானே? ஆமா, அது வெள்ளையா இல்ல, நமக்கு அப்படி பஞ்சு போல இருக்கணும். என்ன பொன்னி? ராஜபோகம். ஆமா, ராஜபோகமா. பொன்னியிலையும் சூப்பர் பொன்னி. சாதாரண பொன்னின்னா ரொம்ப வெள்ளையா இருக்காது. அதனால என்ன பொன்னி? ஆமா, அப்படி வெள்ளையா இருக்கணும்னு நினைக்கிறோம். வெள்ளையா இருக்கிறது எல்லாமே உடலுக்கு என்ன செய்யுது? கெடுதலை உண்டு பண்ணு. பால் கூட வெள்ளை, பால் கூட கெடுதல்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு நிரூபிக்கப்படவில்லை. பலர் அப்படி சொல்றாங்க, இப்படி சொல்றாங்க. ஆனா இந்த 3 வெள்ளையும் எது? ரைஸ், சுகரு, சால்ட்டு. நீங்க வெளிநாட்டில சால்ட்டே போட மாட்டாங்க, சுகரே போட மாட்டாங்க. டீ வச்சாங்க, டீ எல்லாம் சுகர் இல்லாம தான் சாப்பிடுவாங்க. உப்புங்கிறது ஒரு 1/4 உப்பு தான் சேர்ப்பாங்க. நம்ம தான் உப்பு ருசியா, எங்க அப்பா ருசியா அப்படின்னு உப்பை போட்டு சாப்பிட்டே இருக்கிறாங்க. உப்பு ரொம்ப கெடுதல் பண்ணக்கூடியது. சோடியம், உடல்ல சோடியம் குறைந்தது என்றால் அல்லது கூடியது என்றால் ரொம்ப கெடுதல் சரீரத்துக்கு. சரி, இருக்கட்டும். நான் என்ன சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் இவன் பருப்பும் கீரையும் மரக்கறிகளையும் சாப்பிட்டான். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ராஜபோஜனத்தை புசித்த எல்லா வாலிபரை காட்டிலும் அவர்கள் முகம் களையுள்ளதாகவும் சரீரம் புஷ்டி உள்ளதாகவும் காணப்பட்டது. அல்லேலூயா. அப்படின்னா ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல், ஒரு தீர்மானம் பண்ணணும். இன்னதான் சாப்பிடுவேன், இன்ன சாப்பிட மாட்டேன், அல்லது இன்னதை குறைத்துக் கொள்ளுவேன். அல்லேலூயா. நல்ல அந்த மட்ட ரைஸ் அப்படின்னு சொல்றாங்க, கேரளா ரைஸ். கேரளா ரைஸ் வாங்கி சாப்பிடலாம். அது சிவப்பா இருக்கும் அல்லது கலர் கம்மியா இருக்கும். ஏன்னா அந்த பாலிஷ் பண்ணியிருக்க மாட்டாங்க, மேல இருக்கிற சத்தை எடுத்திருக்க மாட்டாங்க. நல்ல ஒயிட் ரைஸ்னா மேல இருக்க சத்தெல்லாம் எடுத்துட்டாங்கன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன? நல்ல அந்த மட்ட ரைஸோ ரேஷன் ரைஸோ இலவசமா 20 கிலோ 30 கிலோ எல்லாம் கொடுக்குறாங்க. போதும், ஒரு மாசத்துக்கு வாங்கி சாப்பிட்டு பாருங்க. முதல்ல 2 நாள் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அப்புறம் சரியா போயிடும். அல்லேலூயா. சுகர் எல்லாம் பக்கத்துல வராது, துரத்திடும். அல்லேலூயா.
ஏன் சாப்பிட மாட்டேங்கிறோம்? சரி இருக்கட்டும். இங்க நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், உடலுக்கு தேவையற்றதான எல்லாவற்றையும் எடுத்து விடுங்கள். உப்பை முதல்ல குறையுங்க. வீட்டுல என்ன குறைச்சிருங்க? இந்த உப்பு இருக்கிறதுனால சொரணை ரொம்ப அதிகமா இருக்கு. சொன்ன உடனே கோபம் வந்துடுது. ஏன் தெரியுமா? உப்பை நல்லா போட்டு சாப்பிடுறது. அப்ப என்ன எப்படிதான் இருக்கும்? அப்படிங்கும். அந்த உப்பு எந்திரிச்சு நிற்கும் பாருங்க. உப்பை குறைங்க. அழகா அன்பு சகோதரிகளுக்கு ஒரு வேண்டுதல், குறைச்சிருங்க. உங்க சந்ததி போனாலும் அடுத்த சந்ததிக்கு உப்பு போடாம கொடுத்து பாருங்க. அல்லேலூயா. உப்பை குறைச்சிருங்க. அதிலும் உப்பிலும் சொல்றாங்க, கண்டிப்பாக கல் உப்பு பயன்படுத்துங்கள், பொடி உப்பு என்ன செய்யாதீங்க, பயன்படுத்தாதீங்கன்னு சொல்றாங்க. நம்ம இப்ப எல்லாம் பொடி உப்பு பழகிட்டோம். இந்த கவர்மெண்ட் தான் பண்ணிச்சு. கவர்மெண்ட் தான் முதல்ல இதுல என்ன இருக்கு? அயோடின் இருக்கு. அயோடின் இருக்கிற உப்பை பயன்படுத்துங்க. நாங்க இப்ப தலைகளை சொல்றாங்க, அந்த உப்பை பயன்படுத்தாதீங்க, இந்த உப்பை பயன்படுத்துங்கிறாங்க. இதெல்லாம் உலகம் மாறும், வார்த்தை மாறாது. அல்லேலூயா. அதனால நிச்சயமாக என்ன சொல்றேன், இவர்கள் முதல்ல உணவுலே ஒரு கட்டுப்பாட்டை கொண்டு வந்தார்கள். தயவு செய்து உங்களை கரங்கூட்டி கேட்கிறேன், ஒரு பருக்கை கூட வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு சோறு கூட நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஒரு சோறு இல்லாம சாகிற ஏராளமான பிள்ளைகள் இருக்கிறாங்க, ஏராளமான மனிதர்கள் இருக்கிறாங்க. நம்ம எப்படி வேஸ்ட் பண்றோம் கொஞ்சம் யோசித்து பாருங்க. வீட்டுல வேஸ்ட் ஆகுதா? யோசித்து பாருங்களேன். ஆமா, நிறைய வீட்டுல வேஸ்ட் ஆகுது. வேஸ்ட் பண்ணுனீங்க, ஆண்டவர் அந்த கிடைக்கிற உணவு கூட கிடைக்காம பண்ணிடுவாரு. நீ வேஸ்ட் பண்றியா, இரு, உன்னை சாப்பாடு இல்லாம பண்ணிடுறேன் அப்படிம்பாரு. வேஸ்டே பண்ணாது. எந்த ஒரு பொருளையும், உணவு பொருளை மிக முக்கியமாக உணவுப் பொருளை நீங்க வேஸ்ட் பண்ணவே கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால அதுல உறுதியாயிருங்கள். முதல்ல அதுல கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள். உணவிலே உங்களுக்கு உடல் ரொம்ப அதிகமா இருந்தா உடல் குறைப்பதற்கான உணவை உண்ணுங்கள். உடல் ரொம்ப கம்மியா இருந்தா நல்ல உடல் வர்றதுக்கான உணவை சாப்பிடுங்க. அது கண்டிப்பா வேணும். நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஒரு சார்ட் இருக்கு. என்ன சார்ட் அது? பேலன்ஸ் டயட். அதுக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க. பிஎம்ஐ, பாடி மாஸ் இண்டெக்ஸ். அப்படிதானே? பாடி மாஸ், அதாவது 5 அடி ஒரு 5 அடி 1 இன்ச்சு உள்ளவங்க எவ்வளவு வெயிட் இருக்கலாம் அப்படின்னு ஒரு பாடி மாஸ் இண்டெக்ஸ், பிஎம்ஐன்னு ஒன்று இருக்குது. நம்ம ரொம்ப உயரமா இருந்தா கொஞ்சம் வெயிட் போடலாம், உயரம் கம்மியா இருந்தா வெயிட் கம்மி பண்ணிக்கணும். அப்பதான் நாங்க சாப்பிட்ற அந்த கேன்டீன்ல எல்லாம் அப்படியே வச்சு, கட் ஷார்ட் யுவர் வெயிட் ஆர் கட் ஷார்ட் யுவர் லைஃப். புரியுதா? கட் ஷார்ட் யுவர் வெயிட் ஆர் கட் ஷார்ட் யுவர் லைஃப். உங்களுடைய எடையை குறையுங்க. எடையை குறைக்காவிட்டா உங்க உயிரை குறைக்கும் அப்படின்னு சொல்லிதான். அல்லேலூயா. அதனால உங்களுடைய உணவை முதல்ல சீர்படுத்துங்கள். பிள்ளைகளுக்கு தயவு செய்து பாக்கெட்டில் இருக்கிற அந்த உணவுப் பொருட்களை வாங்கி கொடுக்கவே கூடாதீங்க. உங்க வீட்டில் ஏதாவது செய்து கொடுக்க முடியும்னா அதை செய்து கொடுத்து பழக்கிருங்க. பிள்ளைகள் அதை சாப்பிட்டு அவர்களுக்கு நம்ம நஞ்சை வாங்கி கொடுக்குறோம். அதில் நஞ்சு இருக்கிறது. அந்த கலராக இருக்கிற பாக்கெட்டு பேக் பண்ணி வர்ற எல்லாவற்றிலையுமே என்ன இருக்குது? அந்த ப்ரிசர்வேட்டிவ் இருக்குது. அதில் வேற எதெல்லாமோ சேர்க்குறாங்க. உப்பு அதிகமாக இருக்கும். இந்த தின்பண்டங்கள்ல எல்லாம் என்ன இருக்கும்? உப்பும் சுவைகளும் அதிகமாக இருக்கும். அதுக்கு வேறு ப்ரிசர்வேட்டிவ் எல்லாம் சேர்க்குறாங்க. அதனால தயவு செய்து உணவை அதை சரிப்படுத்திக் கொள்ளுங்கள். இரண்டாவதாக சாத்ராக் சரி, அங்கே பாருங்க, 6ஆம் அதிகாரம், அதே தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் அவன் என்ன செய்தான்? முன்பு செய்து வந்தபடியே அவன் ஜெபம் செய்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? எவ்வளவு நெருக்கங்கள் வந்தாலும், எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் ஜெபத்தை விட்டுறக்கூடாது. அதான் அதனுடைய அர்த்தம். அல்லேலூயா. என்னதான் வந்தாலும் சரி, உயிரே போற மாதிரி சட்டம் போட்டு விட்டாலும் சரி, நேரமே கிடைக்காவிட்டாலும் சரி, உண்மையிலே நீங்க உங்களுடைய ஜெபத்தை நிறுத்தி விடாதீர்கள். அவன் நிறுத்தல. தானியேல் என்ன செய்யல? தான் முன்பு செய்து வந்தபடியே, அதாவது ஜெபத்தை நிறுத்தாம தொடர்ந்து ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தான். நான் உங்களுக்கு சொல்றதுதான், ஜெபத்தை விட்டுறாதீங்க. எந்த சூழ்நிலைமை வந்தாலும், என்னதான் வந்தாலும் சரி, சாப்பாட்டுக்கே இல்லாவிட்டாலும் சரி, அல்லது ஒரு மிக மோசமான சூழ்நிலைமை வந்தாலும் சரி, ஜெபத்தை விட்டுறாதீங்க. அவன் ஜெபத்தை விடல. அதுக்கான என்ன பதில் கிடைச்சது? 27ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 27ஆம் வசனம். தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும்
வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறார் என்று எழுதினான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிங்கக்கபியிலே போட்ட தானியேலை கர்த்தர் ரட்சித்தார். அதை அந்த ராஜா சொல்றாரு பாருங்க, தானியேலை சிங்க கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களை அற்புதங்களையும் செய்கிறவருமாயிருக்கிறார் என்று எழுதினான். ஹல்லேலூயா சொல்லுமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? வரவிருக்கிற எல்லா ஆபத்திலும் நம்மை காத்து ரட்சிக்க கூடியது அந்த ஜெபம். அதை விட்டுறாதீங்க. எதை நிறுத்தினார், சாப்பிடுறத நிறுத்தினாலும் ஜெபம் பண்றதை நிறுத்தாதீங்க. இரண்டாவது எடுக்க வேண்டிய தீர்மானம் என்னவென்றால், என்னுடைய ஜெபத்தை நிறுத்த மாட்டேன். ஜெபத்தை நிறுத்துவதற்கு எந்த தடைகள் வந்தாலும் அந்த தடையை மீறி நான் ஜெபிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா நீங்க ஜெபம் பண்றீங்களா? ஜெபம் பண்றவங்களுக்கு தானே நான் சொல்றது பொருந்தும். ஜெபமே பண்றது இல்லை அப்படின்னா இது பொருந்தாது, உங்களுக்கு பொருந்தாது. ஆனா யாரு நான் ஜெபம் பண்ணி இருக்கீங்க, போன வருஷத்துல ஜெபம் பண்ணீங்க, அல்ல என்னுடைய கடந்த கால வாழ்க்கையில நல்லா ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன், இந்த 2025 வருடத்துல என்னுடைய ஜெபத்தை நிறுத்த மாட்டேன், நான் ஜெபித்து கொண்டிருந்ததை காட்டிலும் அதிகமா ஜெபம் பண்ணுவேன். அந்த நல்ல தீர்மானத்தை பண்ணுங்க. அதுதான் உங்களை காப்பாற்றும். ஜெபந்தான் உங்களை காப்பாற்றும், வேற எதுவும் இல்லைங்க. நீங்க பண்ற ஜெபந்தான் உங்களை காப்பாற்றும் என்பதுதான் இந்த தானியேலின் சம்பவத்திலேயே நம்ம பார்க்கிற ஒரு காரியம். ஹல்லேலூயா. ஜெபத்திற்கு அவ்வளவு வல்லமை உண்டு. அந்த வல்லமையை அறிந்தவர்கள் தான் ஜெபம் பண்ணுவாங்க. தானியேலுக்கு தெரியும், இந்த ராஜா என்ன சட்டம் வேணாலும் போடட்டும், என்னை தூக்கி சிங்க கபியில கூட போடட்டும், சிங்கத்திற்கு என்னை தப்புவிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். ஆகவே நான் ஜெபத்தை என்ன செய்ய மாட்டேன். ஆமா, அங்க அவனுக்கு எதிராக வந்தது ஜெபிக்க கூடாது என்பதுதான். ராஜாவை நீரிப்படி கட்டளை போட்டு அந்த தானியேலை வேண்டா ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான் அப்படின்னு தான் போய் சொன்னாங்க. ஆனா தானியேல் அது தெரிந்த ஒரு பத்திரத்தை கையெழுத்து வைக்க, இனி யாராவது ராஜாவை தவிர வேறு யார்ட்டாலும் வேண்டுதல் செய்து கொண்டாலோ வழங்கினாலோ அவனை எங்க போடணும்? சிங்க கபியில போடணும். ஹல்லேலூயா. பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டு விட்டது. ஆனாலும் தானியேல் முன்பு செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் பலகணிகளை திறந்து வைத்துக் கொண்டு எருசலேமுக்கு நேராக ஜெபம் பண்ணினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலே கர்த்தர் சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார். அதான் 27ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். தானியேலை சிங்கங்களுக்கு கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறார் என்று நேபுகாத்நேச்சார் எழுதி வைத்தார். எப்படி காரியம் முடிஞ்சது அப்படின்னா, இந்த வருடத்துல ஜெபத்தை விட்டுறாதீங்க. வேறு எதுக்கு நேரம் இருந்தோ இல்லையோ, தானே உங்களுடைய எங்கேயும் நேரம் கிடைக்கலாம். உங்க தூக்கத்திலிருந்து நேரத்தை கடன் வாங்குங்க. ஹல்லேலூயா. அது காலையில எடுக்கலாம், இல்ல நைட்ல எடுக்கலாம். சிலவங்க பகல்ல தூங்குவாங்க. பகல்ல தூங்குற நேரத்துல கூட அந்த நேரத்தை எடுத்து என்ன செய்யலாம்? ஜெபம் பண்ணலாம். ஹல்லேலூயா. தானியேல் 3 வேளையும் ஜெபம் பண்ணான். தானியேல் மாதிரி நம்ம எல்லாம் பெரிய ஆளுங்களா? நம்மளை சிங்க கபியில போட போறாங்க, நமக்கு கால் கை போற வழியில கல்லுல தட்டும், அவ்வளவுதான். அந்த பாதம் கல்லில் இராதபடி இருக்கணும்னா ஜெபம் பண்ணணும். ஜெபத்தை நிறுத்தக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தபடியாக யோபுவை குறித்து நாம் பார்க்கிறோம். யோபு 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது யோபு சொல்லுகிறார், அவர் என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையாயிருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் என்னை கொண்டு போட்டால் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன் என்று யோபு அங்கே ஒரு தீர்மானம் பண்ணினார். ஹல்லேலூயா சொல்லுமா? ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட தீர்மானம் பாருங்க. என்ன வந்தாலும் பரவாயில்ல, நான் அவர் மேலதான் நம்பிக்கையாயிருப்பேன். அதாவது இந்த வருடத்தில் நாம் கர்த்தர் மேலே பூரணமான நம்பிக்கை வைக்க தீர்மானம் செய்வோம். அது வியாதியோ வேதனையோ பிரச்சனையோ கஷ்டங்களோ பாடுகளோ விபத்துக்களோ எது வேணும்னாலும் வரட்டும், நான் அந்த கர்த்தர் மேல் இருக்கிற நம்பிக்கையை விட மாட்டேன். ஹல்லேலூயா சொல்லுமா? ஹல்லேலூயா. எப்பொழுதும் நான் அவரே நம்பிக்கொண்டிருப்பேன். ஹல்லேலூயா. எப்பொழுது எந்த சூழ்நிலை, அதான் என்னை கொண்டு போட்டாலும் அதுக்கு மேல ஒண்ணும் இல்லை. கொண்டு போடுறதுக்கு மேல ஏதாவது இருக்குதா? செத்து போறதுக்கு மேல ஏதாவது இருக்குதா? அப்படின்னா நான் நம்பி இருக்கிற அந்த கடவுள் என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். நம்ம அப்படியா இருக்கிறோம்? இன்னைக்கு நம்ம நினைச்ச ட்ரெஸ் கிடைக்கலன்னா நம்பிக்கை விட்டுடுறோம், நினைச்ச படிப்பு கிடைக்கலன்னா நம்பிக்கை விட்டுடுறோம், நினைச்ச வேலை கிடைக்கலன்னா நம்பிக்கை விட்டுருக்கிறோம், நினைச்ச காரியங்கள் நடக்கலன்னா ஆண்டவர் மேல் இருக்கிற நம்பிக்கை விட்டுடுறோம். இல்ல, நடந்தாலும் நடக்காவிட்டாலும் கிடைச்சாலும் கிடைக்காவிட்டாலும் தோத்தாலும் ஜெயித்தாலும் எது நடந்தாலும் அவர் மேல் இருக்கிற நம்பிக்கையை விட மாட்டேன். அவரே நம்பி இருப்பேன். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. அந்த தீர்மானத்தை யோபு எடுத்தார். நடந்தது என்ன? 42ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும், யோபுக்கு தன் முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். அல்லேலூயா சொல்லுமா. எல்லாவும் எடுக்கப்பட்ட போதும் யோபு கர்த்தர் மேலே நம்பிக்கையாயிருந்தான். நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்களை கர்த்தர் எடுத்துக்கொள்ளும் போதும், சில நஷ்டங்கள் சில கஷ்டங்கள் வரும்போதும் ஆண்டவர் மேல் இருக்கிற நம்பிக்கை விட்டு விடாமல், யோபு சொன்னது போல அவர் என்னை கொண்டு போட்டால் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன் என்று நம்ம சொல்லுவோமானா, கர்த்தர் நமக்கு முன்னிருந்த பலனை காட்டிலும் இரட்டிப்பான பலனை தருவார். முன்னிருந்த ஐஸ்வரியத்தை காட்டிலும் இரட்டிப்பான ஐஸ்வரியத்தை தருவார். முன்னிருந்த எல்லாவற்றை காட்டிலும் கர்த்தர் நமக்கு அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. சரி, இருக்கட்டும். இங்க பாருங்க என்ன சொல்றாரு? அவர் என்னை கொண்டு போட்டால் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன் சொல்றாரு. அல்லேலூயா. இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அல்லேலூயா. எஸ்தர் புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரம் 10 முதல் 17 வரை வாசிக்கும் போது, எஸ்தர் ராஜாத்தி இஸ்ரவேல் ஜனங்களுக்காக, யூத ஜனங்களுக்காக ராஜாவுக்கு முன்பாக போகிறார். போகும்போது சொல்றான், நான் செத்தாலும் சாகிறேன், நான் ராஜாவுக்கு முன்பாக போகிறேன் என்றாள். அல்லேலூயா. நான் செத்தாலும் பரவாயில்ல, நான் பிறருக்காக நான் பரிந்து பேசுகிற, பிறருக்காக பேசுகிற, பிறருக்காக ஜெபிக்கிற அந்த காரியத்தை விட்டு விட மாட்டேன். நான் தேவனுக்கு முன்பாக நின்று போராடி ஜெபிப்பேன். அல்ல மனிதர்களுக்காக மனிதனிடத்தில் போராடுவேன். நான் விட்டுற மாட்டேன். எனக்கு கொடுத்த அந்த பொறுப்பை எந்த காரணத்தை கொண்டும் கர்த்தருக்கு கொடுத்திருக்கிற ஸ்லாக்கியத்தை பயன்படுத்தி அந்த நேரத்தில் நான் ராஜாவுக்கு முன்பாக நிற்பேன் என்று எஸ்தர் அங்கே சொன்னாள். அல்லேலூயா. நமக்கு கர்த்தர் சில சலாக்கியங்களை கொடுத்திருப்பது எதற்காக என்றால், நாம் பிறருக்காக தேவனுடைய சந்நிதியில் நிற்பதற்காக, பிறருக்காக நாம போராடுவதற்காக, பிறருக்கு உதவி செய்வதற்காக என்று கூட செய்யலாம். இந்த எஸ்தர் யூத குலத்துக்கு ஒரு உதவி செய்தார். அவள் ராஜாத்தியாக அங்கே இருந்தாள். இப்ப ராஜாத்தி ராஜாவிடத்தில் பேசினால் இந்த காரியம் நடக்கும் என்பது எல்லாருக்கும் தெரியும். அந்த உதவியை அவள் தன்னுடைய உயிரை பணயம் வைத்து கூட ராஜாவுக்கு முன்னாலே சென்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. பிற ஜனங்களுக்கு உதவுவதற்காக, அநேகரை ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வருவதற்காக, பிற ஜனங்களை வழிநடத்துவதற்காக நம்முடைய உயிரை பணயம் வைத்தாயிலும் நாம் அந்த காரியத்தை செய்ய வேண்டும். அந்த பொறுப்பை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. என்னுடைய ஜனங்களுக்காக நான் செத்தாலும் சாகிறேன், அதுவரை உபவாசம் இருப்பேன். செத்தாலும் சாகிறேன், நான் ஆண்டவரிடத்தில் போராடுவேன், என் உயிரை பணம் வைத்து போராடுவேன். பிறருக்கு உதவி செய்வதன் நிமித்தமாக எனக்கு என்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்ல. எவ்வளவு பெரிய ஒரு வைராக்கியம் பாருங்க எஸ்தர் செஞ்சது. அவளுக்கு ராஜ அந்தஸ்து, ராணி என்கிற அந்தஸ்து கிடைத்தது பெரிய ஒரு விஷயம்தான். ஆனாலும் அந்த நேரத்தில் அவள் செய்த தீர்மானம், நான் செத்தாலும் சாகிறேன், நான் ராஜாவிடத்திலே போகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் பிறருக்காக ஜபம் பண்ண வேண்டியதும், பரிந்து பேச வேண்டியதும், பிறருக்காக நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டியதும். அதனால நம்முடைய உயிர் போயிட்டா கூட பரவாயில்ல. நான் நமக்காகத்தானே வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். யாராவது பிறருக்காக வாழ்கிறோமா? இல்ல. வேத வசனம் நம்மை பிறருக்காய் வாழும்படியாக தான் சொல்லி இருக்குது. நாம் நமக்காக வாழ வேண்டாம், நாம் பிறருக்காக வாழ வேண்டும். பிறருடைய ஜீவன் மேலே அக்கறை வைத்து, பிறர் நரகத்துக்கு போய் விடுகிறாங்க, அநேக ஜனங்கள் நரகத்துக்கு போக போறாங்களே, அதுக்கு நான் என்ன செய்வேன்? என்னுடைய ஜீவனை பணயம் வைத்தாயிலும் அதற்காக நான் எதையாவது செய்வேன் என்று ஒரு தீர்மானம் பண்ணணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கடைசி நாட்கள்ல இருக்கிறோம். இந்த கடைசி நாட்கள்ல ஆண்டவருக்காக நாம் போராடி தேவனுடைய ஊழியத்தை செய்ய வேண்டியதும், அநேக ஆத்துமாக்களை ரட்சிக்க நடத்த வேண்டியதும், அதற்காக நம்மை அர்ப்பணிக்க வேண்டியதும் அவசியமானதாக இருக்கிறது. அல்லேலூயா. அதைத்தான் அந்த எஸ்தர் செய்தாள். அல்லேலூயா. அதனால என்ன நடந்தது என்று நமக்கு நன்றாய் தெரியும். 5ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை வாசிக்கும் போது அதனுடைய பிரதிபலனை அவள் பெறுகிறாள். 5ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை வாசிக்கலாம். 3ஆம் நாளிலே எஸ்தர் ராஜவஸ்திரம் தரித்து கொண்டு ராஜா அரண்மனையின் உள்முற்றத்தில் ராஜா கொலுவிருந்துக்கும் ஸ்தானத்துக்கு எதிராக வந்து நின்றாள். ராஜா அரண்மனை வாசலுக்கு எதிரான கொலு மண்டபத்தில் ராஜாசனத்திலே வீற்றிருந்தான். ராஜா ராஜஸ்திரியாகிய எஸ்தர்
முற்றத்தில் நிற்கிறதை கண்டபோது அவளுக்கு அவன் கண்களில் தயை கிடைத்ததினால் ராஜா தன் கையில் இருக்கிற பொற்செங்கோலை எஸ்தரிடத்திற்கு நீட்டினான். அப்பொழுது எஸ்தர் கிட்ட வந்து செங்கோலின் நுனியை தொட்டாள். ராஜா அவளை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும்? உனக்கு என்ன வேண்டும்? நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும் என்றார். பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. இது ஜெபத்துக்கு நேராக உள்ள ஒரு யோசனை தான். அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் போய் நின்று போராடுவதற்கு நம்மை அர்ப்பணிக்கும் போது நமக்கு ஆண்டவர் நம்முடைய ஜீவனை மாத்திரமல்ல, நம்ம கேட்கிற எதையும் கொடுப்பார். சொல்றான் பாருங்க, நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நில்லுங்கள். எஸ்தர் ராஜாவுடைய சமூகத்தில் போனாள். நாம் ராஜாதி ராஜாவுடைய சமூகத்தில் போகணும். அங்க போய் நின்று போராடணும். அங்க போய் நின்று ஜனங்களுக்காக போராடணும். அங்க போய் நம்முடைய குடும்பத்திற்காக போராடணும். அங்க போய் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்து, ஆண்டவரே என்னுடைய குடும்பத்தை பாரு, என்னுடைய பிள்ளைகளை பாரு, என்னுடைய சபையை பாரு, என்னுடைய நாட்டை பாரு, இந்த தேசத்தை பாரும், அழிவுக்கு நேராக போய்கொண்டிருக்கிறது ஆண்டவரே, அதிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு கூட நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் போகும்போது ஆண்டவர் கேட்பார், உன்னுடைய மன்றாட்டு என்ன? அது ராஜ்யத்தில் நீ பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு தருவேன் என்று சொல்லுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே ஆண்டவருடைய சமூகத்திலே சென்று பரிந்து பேசுவதையும் போராடுவதையும் கை விட்டு விடாதீர்கள் என்று உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். அல்லேலூயா. நெகேமியா புத்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 3 முதல் 6 வசனங்கள் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நெகேமியாவுடைய வேலையை கெடுக்கும்படியாக சிலர் என்ன செய்கிறார்கள், ஆட்களை அனுப்பி வாரும் நம்ம உட்கார்ந்து பேசுவோம் என்று சொல்லி அவனுக்கு ஆலோசனை சொல்லுகிறார்கள். ஆட்களை அனுப்புகிறார்கள். அதற்கு நெகேமியா என்ன சொல்லுகிறான் பாருங்கள். அவரிடத்தில் ஆட்களை, நான் பெரிய வேலையை செய்கிறேன், நான் வரக்கூடாது, அந்த வேலையை விட்டு உங்களிடத்தில் வருகிறாள், அது மெனக்கெட்டு போவானேன் என்று சொல்ல சொன்னேன். அல்லேலூயா. நெகேமியா ஆலய பணியிலே இருக்கிறான், ஆண்டவருடைய பணியிலே இருக்கிறான், ஆண்டவர் கொடுத்த ஒரு தரிசனத்தை நிறைவேற்றும்படியாக இருக்கிறான், ஒரு நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கிறான். அநேகரதை கெடுப்பதற்காக அங்க வா இங்க வாண்ட அழைப்பெல்லாம் விடுப்பாங்க. அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை அழைப்பு கொடுப்பாங்க, இந்த வாங்க வாங்கன்னு கூப்பிடுவாங்க. இந்த நெகேமியா அப்படித்தான் கூப்பிட்டாங்க, வா நம்ம பேசுவோம், நீ வா அப்படின்னு கூப்பிட்டாங்க. நெகேமியா சொன்னான், நான் பெரிய வேலையை செய்கிறேன், நான் வரக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நான் எந்த காரணத்தை கொண்டும் பெரிய காரியம் என்றால் ஆராதிப்பது, அதை நான் விடவே மாட்டேன். நான் பெரிய காரியம் செய்கிறேன். என்ன காரியம்? தேவாதி தேவனுடைய சமூகத்திலே அமர்ந்திருக்கிறேன், தேவனோடு பேசிக் கொண்டிருக்கிறேன், தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன், தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இதுக்கிடையில என்னதான் நடந்தாலும் நான் வரமாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த 2025ஆம் வருடத்துல ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவருடைய காரியத்தை விட்டு விட்டு நான் எதுக்கும் போகவே மாட்டேன். அல்லேலூயா. ஆராதனையை விட்டுட்டு போக மாட்டேன், பைபிள் ஸ்டடியை விட மாட்டேன், உபவாச கூட்டத்தை விட மாட்டேன். இதெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறது. அது பெரிய காரியம். என்னுடைய வாழ்க்கையில பெரிய காரியம் வேறொன்றும் இல்லை, ஆண்டவருடைய சமூகத்தில் இருப்பது தான் பெரிய வேலை. அல்லேலூயா. ஆராதிப்பது தான் பெரிய வேலை, அதை நான் விட்டு விட மாட்டேன். என்ன சொல்றாரு? வேலை செய்ய நான் வரக்கூடாது, நான் அந்த வேலையை விட்டு உங்களுக்கு உள்ளத்தில் வருகிறதுனாலே அது மெனக்கெட்டு போவானேன், அது கெட்டு போவானேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வருடத்தில் எடுக்க வேண்டிய முக்கியமான தீர்மானம் அதுதான். ஆண்டவருடைய காரியத்தை எந்த காரணத்தை கொண்டு யார் தடை செய்தாலும் அந்த தடையை நாம ஜெயிக்கணும், ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கணும். அல்லேலூயா. யாராவது ஒரு தீர்மானம் எடுத்திருக்கீங்களா? இந்த வருஷம் என்ன காரணத்தினாலும் நான் ஆராதனையை தவற விட மாட்டேன். அல்லேலூயா. யாரெல்லாம் அப்படி முடிவு எடுத்திருக்கீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, நான் செத்தாலும் சாகுறேன், ஆமா சர்ச்சுக்கே வந்துருவேன். அல்லேலூயா. ஆராதனையை தவற விட மாட்டேன், வேத வாசிப்பை தவற விட மாட்டேன், ஜெபத்தை தவற விட மாட்டேன். ஆண்டவருடைய காரியத்துல எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க பொறுப்பை செத்தாலும் நான் நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. எஸ்தர் அதுதான், எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த தருணத்தை நான் செத்தா கூட பரவாயில்ல, இந்த நேரத்தில் என்னுடைய ஜனங்களுக்காக பயன்படுத்துவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நெகேமியா சொன்னான், பெரிய வேலை செய்யறேன். யாரா கொண்டு ஞாயிற்றுக்கிழமைக்கு கொடுத்தா, இல்லைங்க எனக்கு இதை விட பெரிய காரியம் இருக்கு, இப்படியே சொல்லுங்க அவங்க கிட்ட. எனக்கு கல்யாணத்தை விட எங்களை விட அவங்களும் பெரிய, எங்களை விட பெருசா? ஆமா பெருசு தான், எனக்கு அதுதான் பெருசு.
ஆராதனை தான் பெருசு, ஆண்டவர் தான் பெருசு, நீங்கெல்லாம் ரெண்டாவது. அப்படி எத்தனை பேர் யார்ட்டையெல்லாம் சொல்லியிருக்கீங்க? கொஞ்சம் பேர் சொல்லியிருப்பாங்க, எனக்கு தெரியும். சொன்னவங்க இருக்கிறாங்க, நல்லவங்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. அதுக்கடையில கொஞ்சம் கெட்டதும் அப்படி எப்படியே இப்படி எப்படியே இருக்கு. இதெல்லாம் சரி பண்ணணும். அல்லேலூயா. சரி, நான் பெரிய வேலை செய்யறேன், வரக்கூடாது. அல்லேலூயா. அடுத்தபடியாக 27ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். 27ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதே நாடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, இன்னொரு வசனம் சொல்லியிருக்காது, இங்க சொல்லியிருக்குது, கர்த்தருடைய ஆலயத்தின் வாசற்படியிலே காத்து கிடப்பதே தெரிந்து கொள்வேன் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது. அல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்னா என்ன? 8:30 மணிக்கு ஆராதனைனா சர்ச்சு துவங்குறதுக்கு முன்னே வந்து எங்க நிற்பேன்? அல்லேலூயா. நீங்க சொன்னதுக்காக நாங்க வந்துருவோம் பாஸ்டர், இல்ல. தாவீது சொல்றாருப்பாங்க, 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்கள் சொல்லும் ஒரே நாள் நல்லது, ஆகாமிய கூடாரங்கள் வாசமா இருப்பதை காட்டிலும் உம்முடைய தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்து கிடப்பதே தெரிந்து கொள்வேன். அல்லேலூயா. அப்படின்னு ஆலயத்துக்கு வருவேன்ல, முந்தைய ஆலயத்தில் தங்கி இருப்பதே வாஞ்சிப்பேன்னு சொன்னாரு. இங்க ஆலயத்தின் வாசற்படியில் காத்து கிடப்பதே தெரிந்து கொள்ளும். அப்படின்னா ஆலயத்துக்கு வர்றத லேட் பண்ணாதீங்க. லேட்டா வந்தீங்கன்னாலே அது ஆண்டவருக்கு பிடிக்காது, பாஸ்டருக்கும் பிடிக்காது, ஆண்டவருக்கும் பிடிக்காது. அது ஒரு அருவருப்புன்னு சொல்லலாம், அருவருப்புன்னு சொல்லலாம். எங்க நம்ம ஆபீஸுக்கு இந்த போகிற வருஷம் ஒரு நாள் கூட லேட்டா போகல அப்படின்னு சொன்னவங்க எல்லாம் கை வைத்துங்க. ஒன்னெல்லாம் நீங்களாம் லேட்டா போறவங்களா? அதுல கொஞ்சம் பேர் இருக்காங்க லேட்டாவே போகாதவங்க. இப்போ ஆபீஸுக்கும் நீங்க லேட்டா தான் போவீங்க. அப்போ ஆபீஸ்ல உங்களுக்கு என்ன ரிப்போர்ட் கொடுப்பாங்க? இப்ப எல்லாம் ரிப்போர்ட் இல்லை, ப்ரமோஷனும் இல்லை, வர மாதிரி வாழ்ந்தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால சொல்லிட்டு போறாங்க அப்படின்னு இல்லை. நம்ம பத்தி நம்முடைய அலுவலகத்துல ஒரு பேர் இருக்கணும். கரெக்டா வருவாரு, கரெக்டா போவார், தேவையில்லாம லீவ் எடுக்க மாட்டார், வந்தா மொபைல் பார்த்துட்டு இருக்க மாட்டாரு, வந்தா வேலையை செய்வாரு, நேர்த்தியா செய்வாரு, உண்மையா செய்வாரு. இப்படி நம்மளை பத்தி சொல்லணும். அல்லேலூயா. ஆலயத்துக்கு வர்றீங்க, ஆலயத்துக்கு குறித்த நேரத்துக்கு வர்றதுக்கு அதுதான் ஆண்டவரை கனம் பண்ற செயல். இங்க ஒரு மந்திரியோ ஒரு முதலமைச்சரோ அல்லது ஒரு அதிகாரியோ உங்களை 8 மணிக்கு வாங்கன்னு சொல்லிட்டா 7:55 அங்க இருக்கணும். எனக்கு ஒரு பிரச்சனை வந்தது. ஒரு பிரச்சனை வந்தப்போ ஒரு டிஎஸ்பியை போய் பார்த்தேன். அவர் ஒரு தெரிஞ்சவர். அப்ப அவர் சொன்னாரு, இந்த காரியத்தில் நான் தலையிடக்கூடாது, ஆனா ஒன்னே ஒண்ணு செய்யுங்க, அவர் எப்ப வர சொல்றாரோ அதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னால அங்க இருங்கன்னாரு. எப்ப வர சொன்னாலும் 5 நிமிஷத்துக்கு முன்னால அங்க போயிருங்க, அவர் எல்லாம் உங்களுக்கு சாதகமா பண்ணும். உண்மைதான் அவர் சொன்னபடி. நான் அப்படி போயிட்டேன். எதிர்பார்த்தி 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் கழிச்சு வந்தார். என்ன கேட்கவே இல்லை. உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும், போவலிய அப்படின்ட்டார். சாதகமான ஒரு தீர்ப்பை கொடுத்தாரு. அவர் உலக மனுஷனே, உலக அதிகாரியே நம்ம நேரத்தை கடைபிடிக்கும் போது நம்மேலே பிரியமா இருக்கிறார் என்றால், தேவராகிய கர்த்தர் நம்ம நேரத்தை, சரியான நேரத்தை கடைபிடிக்கும் போது அவர் நம்ம மேல் பிரியமா இருப்பாரா, இருக்க மாட்டாரா? சொன்னா தாவீது ஒரு பெரிய ராஜா, அவனுக்கு எவ்வளவு வேலை இருந்திருக்கும். பெரிய ராஜா, சின்ன ராஜா இல்ல, பெரிய ராஜா. அவர் சொல்றாரு, கர்த்தருடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, ஒரு ராஜாவை வந்து காத்திருக்கிறாருன்னா, ராஜா வர்றாருன்னா 5 மணிக்கு ஆலயம் திறக்கணும்னா 4 மணிக்கே திறந்துருவாங்க. ராஜா வர்றாருன்னு இந்த வாரம் 4 மணிக்கே ராஜா வந்துருவாருன்னு தெரிஞ்சா அடுத்த வாரம் 3 மணிக்கு திறந்துருவாங்க. அப்படித்தானே? அப்படித்தான் நடக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்ப திறந்தாலும் அதுக்கு முன்னால, திறக்கிறதுக்கு முன்னால போய் என்ன செஞ்சாரு? காத்து கிடந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி இருக்கணுங்க. ஆண்டவர் நம்ம மேல பிரியப்படுவார். நான் தான் சொல்றேன், வகுப்புக்கு சரியா போற பிள்ளைகள் மேல் வாத்தியாருக்கு ஒரு கவனம் இருக்கும், ஒரு பாசம் இருக்கத்தான் செய்யும். நேரத்துக்கு போகாம அடிக்கடி லீவ் எடுத்திருந்தா அந்த பிள்ளைகள் மேல என்ன இருக்காது? ஒரு பாசம் இருக்காது அந்த கிளாஸ் டீச்சருக்கு. அதே மாதிரி தான் ஆண்டவருக்கும். தாவீது அதான் சொல்றார், கர்த்தருடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன். அல்லேலூயா. அப்படி தீர்மானம் பண்ணுங்க. 2025 வருடத்துல நான் தாமதமாய் வரமாட்டேன் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் கை வைத்துங்க. சரி, எது சொல்லப்பட்டிருக்கிறது? நான் கர்த்தருடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்து கிடப்பதை தெரிந்து கொண்டேன். அதனால
ஆண்டவர் எப்படி இருந்தாரா அவர் பற்றி சொல்லியிருக்கு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல அவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன். 13:22 சொல்லியிருக்கு. பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். பாருங்க, என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான். எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான். அப்படின்னா ஆண்டவருக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்யறது யாரு? ஹலோ, யாரு? தாவீது. சொல்லுங்க. ஓ, நான் கொஞ்சம் மாறணும் போல இருக்கு. நான் கொஞ்சம் மாறணும், அப்பதான் நீங்க எல்லாம் லைவா இருப்பீங்க நினைக்க. ஆமா, இப்படி. அதனால என்ன எழுது? எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வான். அப்படின்னா ஆலயத்துக்கு வாசற்படியிலே காத்திருப்பது யாருடைய சித்தம்? அதை செய்வான் தானே. கொஞ்சம் இப்படி சிந்தித்து பாருங்களேன். நாங்க சிந்திக்கிற மாதிரி நீங்க வசனத்தை கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. என்ன சொல்லிட்டாரு? அவனை தள்ளி, யாரை தள்ளி? சவுலை தள்ளி தாவீதை அவளுக்கு ராஜாவை ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். அல்லேலூயா. என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். ஏன் தெரியுமா? சர்ச்சுக்கு லேட்டா வரமாட்டான், அவன் என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன். யார் யாரெல்லாம் சர்ச்சுக்கு லேட்டா வர்றீங்களோ அவங்க கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்கள் இல்ல. அதனால்தான் சொல்றாரு, தாவீது என்ற இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். ஏனென்றா அவன் ஆலயத்தின் வாசற்படியில் காத்து கிடப்பதை நான் பார்த்தேன். அல்லேலூயா. அநேக நாட்கள் வாசல் திறக்கும் முன்பதாக ராஜாவாகிய தாவீது ஆலயத்தின் வாசற்படியிலே நின்று கொண்டார். எப்பொழுது ஆலயம் திறக்கப்படுமோ என்று காத்து கிடந்ததை ஆண்டவர் பார்த்ததுனாலதான் அவனை இந்த இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். ஏனென்றால் அவன் எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வான். அப்படின்னா எனக்கு சித்தமானது என்ன? ஆலயத்துக்கு லேட்டா வர்றதில்லை, ஆலயம் திறக்கும் முன்பாக வந்து காத்து நிற்பது எனக்கு சித்தம், என்னுடைய திட்டம். யாரா அப்படி செய்யறாங்களோ அவங்க என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவர்கள். அல்லேலூயா. இதை விட உங்களுக்கு விளக்கமா சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. இன்னும் நீங்க லேட்டா வந்தீங்கன்னா அப்புறம் உங்க பாடு ஆண்டவர் பாடு. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அல்லேலூயா. இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்தபடியா யோசுவாவுடைய தீர்மானத்தை பார்க்கிறோம். யோசுவாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோசுவாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ? நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றான். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய உறவினர்கள் நிறைய கர்த்தரை சேவிக்காதவங்க இருக்கிறாங்க. இன்னும் ரட்சிக்கப்படாத நம்முடைய பெற்றோர்கள் இருக்கலாம், நம்முடைய குடும்பத்தில் நிறைய பேர் இருக்கலாம். அவங்க எல்லாம் நம்மளை ஒரு மாதிரி பார்க்கலாம், ஒரு மாதிரி பேசலாம். நீ இந்த குடும்பத்துக்கே ஆகாது, இந்த குடும்பத்துக்கு அவமானத்தை கொண்டு வந்துட்ட, நீ அந்த கடவுள்கிட்ட போயிட்ட, அந்த இயேசு கடவுள்கிட்ட போயிட்ட, அந்த மோசமான கடவுள்கிட்ட போயிட்ட, நீ ஆகாதவன் நம்ம தள்ளி வைக்கலாம், நம்ம என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனா சொல்லணும், நீங்கள் யாரை வேண்டுமானாலும் செய்வீங்கள், நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. அதில் நம்ம உறுதியா இருக்கணும். அல்லேலூயா. சில புதுதாய் வருகிற விசுவாசிகள், தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க, போராட்டத்தில் தான் இருக்கிறாங்க. இந்த இயேசு சாமிகிட்ட போயிட்டியா, அது மோசமான சாமி, அது கீழ்சாதி சாமி, அப்படி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஒன்று உங்களுக்கு தெரியும், உலகத்திலே சிறந்தவர்கள் யூதர்கள் தான். உலகத்திலே சிறந்த, படிக்க தெரிஞ்சவங்களுக்கும் எடுத்து பார்த்தாலும் உலகத்திலே சிறந்தவர்கள் யூதா. அது கலரா இருக்கட்டும், அது புத்தியா இருக்கட்டும், அது செயல்பாட்டிலையா இருக்கட்டும். யோசித்து பாருங்க, நம்ம தமிழ்நாட்டு அளவுக்கு வராத ஒரு இஸ்ரவேல் தேசம் 3 நாடுகளோட ஒரே நேரத்தில் யுத்தம் பண்ணிட்டு இருக்குது. பெரிய பெரிய நாடுகள், பணக்கார ஈரான்ல எவ்வளவு பணக்கார நாடுகள், சிரியால எவ்வளவு பெரிய பணக்கார, பெரிய பெரிய பணக்கார நாடுகள், பெரிய பெரிய விமானங்களை எல்லாம் வைத்திருக்கிற அந்த ஒரே நேரத்தில் பலரோடு போராடி ஜெயித்து கொண்டிருக்கிறது. யூத குலத்தில் இயேசு பிறந்தார், நாமும் யூத குலம். நம்மை காட்டிலும் சிறந்தவர்கள் இல்லை. மற்றவன் என்ன வேணா அறிவில்லாம சொல்லிட்டு போறான், முட்டாள் சொல்லிட்டு போறான். ஆனா நமக்கு தெரியும் நாம தான் சிறந்தவர்கள். அல்லேலூயா. நமக்கு தெரியும் ஜீவனுள்ள தேவன், அவருடைய பிள்ளைகள் நாம, நமக்கு தெரியும் நாம் பரிசுத்த ஜாதின்னு வேதம் சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா.
ஜாதியை பத்தி ஒரு நாள் பேசின, அப்பவும் பேசியிருக்கிறேன். நாம் பரிசுத்த ஜாதி என்று இந்த வேதாகமம் நமக்கு அடையாளம் கொடுத்திருக்கிறது. வானத்தை பூமியை உண்டாக்கின தேவனுடைய சட்டம், அந்த பிரமாணம் சொல்லி இருக்கிறது நாம் பரிசுத்த ஜாதி என்று. யார் என்ன வேணாலும் சொல்லட்டும், எப்படி வேணாலும் சொல்லட்டும், அவங்ககிட்ட எல்லாம் சொல்ல வேண்டியது, நீங்கள் யாரை வேண்டுமானாலும் ஆராதிங்கள், எனக்கு அது பிரச்சனை இல்லை. ஆனால் நானும் என் வீட்டாரும் இருந்தால் யாரை சேவிப்போம்? கர்த்தரையே சேவிப்போம். அல்லேலூயா. அப்படி சொன்ன யோசுவாக்கு என்ன நடந்தது? 14ஆம் அதிகாரம் 30 எண்ணாமம் 14:30 வாசிக்கலாம். எண்ணாமம் 14ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். எப்புன்னேயின் குமாரன் காலேபும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர மற்றவர்களாகிய நீங்கள் நான் உங்களை குடியேற்றுவேன் என்று ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் பிரவேசிப்பதில்லை. எப்புன்னேயின் குமாரனாய காலேபும் நூனின் குமாரனாய யோசுவாவும் தவிர ஒருவனும் அந்த ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? அவன் பண்ணின தீர்மானம். அல்லேலூயா. நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். அந்த தீர்மானத்திலே யோசுவா உறுதியாயிருந்தான். ஆகவே அவன் அந்த கானான் தேசத்திலே பிரவேசித்தான். அவனுடைய வயசுள்ள யாருமே பிரவேசிக்கல, அவனுடைய அடுத்த சந்ததி தான் போச்சு. ஆனா இவருடைய சந்ததியிலே யோசுவாவும் காலேபும் தவிர வேறு ஒருவனும் இல்லை. ஏனால் அவன் எடுத்த முடிவு. அதே மாதிரி தாங்க நாம அந்த நல்ல முடிவை எடுத்து கர்த்தரையே சேவித்துக் கொண்டிருந்தோம்னால் இதோ வரப்போகிறது தேவனுடைய ராஜ்யம். அந்த தேவனுடைய ராஜ்யத்திலே அப்படி தீர்மானம் எடுத்தவர்கள் மட்டும்தான் பிரவேசிப்பாங்க. அல்லேலூயா. அந்த பிரவேசிக்கிறவர்கள நாம ஒருத்தரா இருக்கட்டும். அடுத்தபடியாக ஒருவங்க சொல்றாங்க, ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15-16 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, மரணமே அல்லாமல் வேறொன்றும் என்னை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறார். அல்லேலூயா. வாசிக்கலாமே 1ஆம் அதிகாரம் 15-16. அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி தன் ஜனத்திடத்துக்கும் தன் தேவர்களிடத்துக்கும் திரும்பி போய் விட்டாளே, நீயும் உன் சகோதரியின் பிறகே திரும்பி போ என்றாள். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன். நீர் போகும் இடத்துக்கு நானும் வருவேன். நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், என்னுடைய ஜனம். உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட தீர்மானம் பாருங்க, எப்படிப்பட்ட தீர்மானம் கொஞ்சம் யோசித்து பாருங்க. நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். மரணமே இல்லாமல் அடுத்த வசனம் சொல்லுது, நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து, நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைவேன். அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால், மரணமே அல்லாமல் வேறொன்று என்னை விட்டு பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றாள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமாங்க, எவ்வளவு அருமையா சொல்லப்பட்டிருக்கு. மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரிக்காது. அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? மரணம் வரையிலும் இந்த ஆண்டவரை பின்பற்றுவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நீர் தங்கும் இடத்திலே நான் தங்குவேன். அல்லேலூயா. நீர் இருக்கிற இடத்துல நான் இருப்பேன், வேற எங்கேயும் போக மாட்டேன். ஆண்டவரே உம்மோடு கூடவே இருப்பேன் என்ற அர்த்தம். ரூத் நல்ல தீர்மானம் எடுத்தாள், உம்மோடு கூடவே இருப்பேன். ஆண்டவரே நீர் இருக்கிற இடத்துல நான் இருப்பேன், நீர் இல்லாத இடத்துல நான் இருக்க மாட்டேன் என்று அருமையான தீர்மானம் எடுத்தாள். அல்லேலூயா. அந்த தீர்மானத்தின்படியாய் அவள் வாழ்ந்தாள். அதனால என்ன பலன் கிடைத்தது? 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிக்கலாம். 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான். அவள் அவனுக்கு மனைவியானாள். அவன் அவளிடத்தில் பிரவேசித்த போது அவள் கற்பந்தரித்து ஒரு ஆண் பிள்ளையை பெற கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணினார். அல்லேலூயா. விதவையாயிருந்த, தேசாந்திரியாய் நடந்து திரிந்த, பஞ்ச சாப்பாட்டுக்கே இல்லாம அலைந்து திரிந்த ஒருவன் இப்பொழுது போவாசுக்கு மனைவியானாள். அவளுக்கு அருமையான ஒரு ஆண் குழந்தையை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த தீர்மானத்தை நாம் செய்யும் போது, மரணமே அல்லாமல் வேறொன்று என்னை விட்டு பிரிக்க மாட்டாது என்று நம்ம தீர்மானம் பண்ணும் போது, ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிறது ஒரு பெரிய பங்கு. மரணம் அல்ல, நம்முடைய வாழ்க்கையில எதை இழந்தோமோ, எந்த சந்தோஷத்தை இழந்தோமோ, எந்த சந்தோஷத்துக்காக காத்து கொண்டிருந்தோமோ அந்த சந்தோஷத்தை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா.
ரூத் இழந்தாள், ஒரு நல்ல கணவனை இழந்தாள், நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை இழந்தாள், ஒரு பிள்ளை பேற்றை இழந்தாள், அவனுக்கு பிள்ளை இல்லை. எவ்வளவு கவலையோடு இருந்திருப்பாள் கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆனா அவள் எடுத்த தீர்மானத்தினாலே அவளுக்கு கர்த்தர் அவள் விரும்பின, அவள் எதிர்பார்த்ததற்கு மேலான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். போவாஸ் என்ற மிகப்பெரிய ஒரு பணக்காரன். இரண்டாவது, அவளுக்கு ஒரு நல்ல ஆண் குழந்தை. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மனதிலே ஒரு உண்மையான தீர்மானம் எடுக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ரூத் எடுத்த தீர்மானமானது உலகத்திலே இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் எடுக்க வேண்டிய தீர்மானம். அல்லேலூயா. ஆகவேதான் இந்த ரூத் புஸ்தகம் இணைக்கப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? 13ஆம் எந்த வசனம்? முதல்ல ரூத் 1:15-16 வாசிக்கலாம். எல்லாரும் வேதத்தை எடுக்கலாம், எல்லாரும் வேதத்தை எடுக்கலாம். வாசிக்கலாமா எல்லாரும் சேர்ந்து? அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி தன் ஜனங்களிடத்திற்கும் தன் தேவனிடத்துக்கு திரும்பி போய்விட்டாளே, நீ உன் சகோதரியின் பிறகு திரும்பி போ என்றாள். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீ போகுமிடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்குமிடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகும், அதற்கு அதிகமாகும் எனக்கு செய்ய கடவர் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. இது ஆச்சரியமான ஒரு காரியம். இதை ஒரு நல்ல பாஸ்டர்கிட்ட, ஒரு நல்ல ஊழியக்காரர்கிட்ட சொல்லியிருந்தா பரவாயில்ல. யார்கிட்ட சொன்னா? மாமியார்கிட்ட. மாமியார் இருக்கிறவங்க எல்லாம் அந்த வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். இப்ப மாமியார் இருக்கிறவங்க மட்டும் அந்த வசனத்தை எடுங்க. 16ஆம் வசனத்தையும் 17ஆம் வசனத்தையும் வாசிக்கல. இருங்க இருங்க. யாருக்கெல்லாம் மாமியார் இருக்கிறாங்க கையை வைத்துங்களேன், நல்லா கையை வைத்துங்களேன். மாமியார் இருக்கிறவங்க எல்லாம் வாசிக்க போறீங்க, அப்படித்தானே? எல்லாரும் வாசிக்க பார்க்கலாம். உம்மை பின்பற்றாமல் நான் கடவார் என்றேன் என்றால் ரூத்து தானே சொன்னா, நானா சொன்னேன்னு நீங்க கேட்பீங்க. பெரிய ரொம்ப கில்லாடி இல்லை நீங்க, அப்படி எல்லாம் நினைச்ச உடனே அப்படி கேள்வி கேட்டுருவீங்க. அதனால ரூத் இல்லை, நானே தான் சொன்னேன். அல்லேலூயா. இன்னைக்கு வீட்டில் போன பிறகு மாமியாரை உட்கார வச்சு இதை முன்னாடி வாசிங்களேன். அல்லேலூயா. மாமியாருக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்குன்னு தெரியுமா? கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பாங்க. சந்தேகம் இருக்கா உங்களுக்கு? செஞ்சு பாருங்களேன். மாமியார் முன்னாடி வச்சுட்டு இந்த வசனத்தை எங்க பாஸ்ட் வாசிக்க சொன்னாரு, வாசிட்டு ஆமேன் அப்படியே செய்வேன் அப்படின்னு சேர்த்து சொல்லிருங்க. அப்போ மாமியாருக்கு மூர்ச்சை இடந்து கீழே விழுந்துடக்கூடாது. இவ்வளவு நாள் இப்படி இருந்தாலும் வருமா, இப்ப இப்படி சொல்றாள், என்ன ஆச்சு இவளுக்கு, பைத்தியம் பிடிச்சிச்சோ அப்படின்னு நினைக்க கூடாது. அல்லேலூயா. உண்மையதான் சொல்றேன்மா, உண்மையதான் சொல்றேன், இதுதான் என்னுடைய தீர்மானம் அப்படின்னு சொல்லுங்க. உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நல்ல தீர்மானங்களை எடுங்கள், கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. முக்கியமாக இப்ப நான் சொன்ன தீர்மானங்கள் கொஞ்சம் தான். நீங்கள் எடுக்க வேண்டிய தீர்மானங்கள் உண்டு. வீட்டிலே சின்ன சின்ன காரியத்துக்கு கூட தீர்மானம் எடுங்க. நான் சொல்றேன், நீங்க எந்திரிக்கிறதுக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும். இன்ன டைமுக்கு எந்திரிப்பேன், டைமுக்கு எந்திரிக்கணும். இன்ன நேரத்துக்கு படுக்கைக்கு போவேன், அது கூட ஃபிக்ஸ் பண்ணிருங்க. ரொம்ப லேட் பண்ணாங்க, 9 மணிக்கெல்லாம் படுக்க போயிருங்க, தூங்கிருங்க. காலையில் நேரத்தில் எழுப்புங்க, காலையில் நேரத்தில் எழுப்புங்க. அப்படி எந்திரிக்கிறதுக்கும் படுக்கிறதுக்கும் கூட ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணுங்க. சமையல் இன்னென்ன சமையல்னு திட்டம் பண்ணுங்க. அல்லேலூயா. எங்க வீட்டுல ஞாயிற்றுக்கிழமை தாமதமாய் வர்றதை சேலையை செலக்ட் பண்ணி தான், அதுதான் லேட் பண்ணுது. அதை ஞாயிற்றுக்கிழமையே சனிக்கிழமையே உட்காந்து செலக்ட் பண்ணி எடுத்து வச்சிருங்க. ஞாயிற்றுக்கிழமையே உட்காந்து செலக்ட் பண்ணிருக்கீங்க. ஒவ்வொரு காரியத்தையும் திட்டம் பண்ணிருங்க. இதுதான் என்னுடைய சொல்லியிருக்கிறேன். ஆலயத்துக்கான ட்ரெஸ் இது, எனக்கு போறதுக்கு கல்யாணத்துக்கு போறதுக்கு ட்ரெஸ் இது, வீட்டில் போடுறதுக்கு ட்ரெஸ் தனித்தனியா அப்படி வச்சிருங்க. அல்லேலூயா. அப்படி பீரோ இல்லை, பீரோ வாங்கி கொடுங்க பாஸ்டர்னு சொல்லாதீங்க. ஒரு சின்ன பேக்ல வைங்களேன்.
இது ஆலயத்துக்கான ட்ரெஸ், இது கல்யாணத்துக்கான ட்ரெஸ் அப்படின்னு வைங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதெல்லாம் செஞ்சு பாருங்க. ஒரு ஒரு வாழ்க்கையில சில சில குறிக்கோள்கள், சில நிபந்தனைகள், இப்படித்தான் வாழ்வேன், ஒரு கிறிஸ்தவன் வந்து இப்படித்தான் நான் வாழ்வேன் அப்படின்னு இருக்கணுங்க. அதுதாங்க வேதம் நமக்கு சொல்லி இருக்குது. எப்படியும் வாழலாங்கிறது கிறிஸ்தவனுக்கு அல்ல, இப்படித்தான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லி. எந்திரிக்க நேரம், ஜெபம் பண்ற நேரம், காலையில் இந்த மணிக்கு இவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணுவேன், நைட்ல இவ்வளவு நேரம், மத்தியானம் இவ்வளவு நேரம் அப்படின்னு திட்டம் பண்ண. அதுக்கு மேல டைம் கிடைச்சா ஜெபம் பண்றது வேற. அது மாதிரி ஜெபம் பண்ற நேரம், பைபிள் படிக்கிற நேரம், இதெல்லாம் திட்டம் பண்ணிருங்க. இன்னும் இந்த வாரத்துல இவ்வளவுதான் செலவு பண்ணுவேன், செலவு கூட திட்டம் பண்ணுங்க. மாசம் 5000 ரூபாய் வருமானம் இருந்தாலும் திட்டம் பண்ணுங்க. 50,000 வந்தாதான் திட்டம் போட முடியும்னு நினைக்கிறீங்களா? ரொம்ப சொல்ல போனா நிறைய வருமானம் வர்றவங்க திட்டம் பண்ணாட்டா கூட பரவாயில்ல. கொஞ்சம் வருமானம் வர்றவங்க கண்டிப்பா என்ன செய்யணும்? இப்படிதான் செய்வேன், இதைத்தான் வாங்குவேன், இது இப்படிதான், இவ்வளவுதான் செலவு பண்ணுவேன், இதுக்கு மேல நான் செலவு பண்ண மாட்டேன். கெத்துக்காக எதையும் செய்யாதீங்க. சிலவங்க கெத்து காட்டியே செத்து போயிட்டாங்க. ஆமா, கெத்து எல்லாம் காட்டாதீங்க. சும்மா வெட்டு வேத்து மாதிரி, வெட்டு வேத்து, அப்படி வெத்து வேட்டுன்னு சொல்லுவாங்களே, ஒண்ணுமே இருக்காது. ஆனா கெத்தா காட்டுவாங்க. இருக்கக்கூடாது. எது இருக்குதோ அதை இருக்கிற மாதிரி காட்டணும், இல்லையோ இல்லாத மாதிரி காட்டணும். அதாங்க நிஜமான வாழ்க்கை. நிஜமாக வாழுங்க, மற்றவங்களுக்காக வாழாதீங்க. ஹல்லேலூயா. அப்படி ஒவ்வொன்றுக்கு தீர்மானம் பண்ணிக்கொள்ளுங்கள். இதை சாப்பிடுவேன், இதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு. கண்டிப்பா சுகர் இருக்கவங்க நான் இந்த சொன்ன 3ஐயும் அவாய்ட் பண்ணிருங்க. இனி உங்களுடைய சந்ததிக்கு சுகர் வரக்கூடாதுன்னா இந்த 3ஐயும் கம்மி பண்ணிருங்க. அப்படி பழக்கப்படுத்துங்க. எல்லாத்துக்கும் ஒரு திட்டம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, ஒரு ஜெபம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இன்னைக்கு நல்ல தீர்மானங்களை குறித்து நாங்கள் பார்த்தோம், இந்த தீர்மானங்களை குறித்து கேட்டோம். எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நாங்கள் எடுக்க வேண்டிய தீர்மானங்களை எங்களுக்கு ஞாபகமூட்டும் ஆண்டவரே. அதை நாங்கள் திட்டம் பண்ணி அப்படியே வாழ எங்களுக்கு உதவி செய்யும். அந்த திட்டங்கள் நிறைவேற்ற கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் மூலம் ஜெபங்கள் எழுப்பிதான்.